லைவ் ஸ்டார்ட். நீங்க தான் கமெண்ட்ஸ் பார்க்கணும். அவங்க கிட்ட போன் இல்ல. நீங்க தான் பார்த்து சொல்றேன்னு சொன்னீங்க இப்போ. ஓகே லைவ். முடிச்சு கமெண்ட்ஸ். பண்ணலாம். நான் கூட கமெண்ட். I'm also interested to join live. மொபைலே பார்க்காதீங்க, யாராவது ஒருத்தங்க. Hi everybody. Hi Surya. Hi எல்லாருக்கும் ஹாய். ஹாய் அல்வின். எல்லாரும் சேஃபாக இருக்கீங்கன்னு நம்புகிறோம். நாங்களும் சேஃபாக ஊருக்கு வெளியில் தான் இருக்கோம். நீங்கள் கேள்விகளை கேட்கணுன்ட்டு இருந்தா ஹாய் கிஷோர், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லாருக்கும் பெரிய ஹாய். எல்லாரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது क्वेश्चंस இருந்தா கேளுங்க. எல்லாருக்கும் ஹாய். எல்லாருக்கும் ஹாய். பெரிய ஹாய். எல்லாரும் கோவிட்ல சேஃபா இருங்க. அம்மா அப்பாவை ஜாக்கிரதையா பார்த்துட்டு சேஃபா இருங்க. எல்லாரும் வீட்லயே இருங்க. அவங்களுக்கு அம்மா அப்பாவுக்கு சில பேருக்கு என்ன விவரம்னு கூட தெரியாம இருக்கலாம் கோவிட் பத்தி. எல்லாருமே ரொம்ப சேஃபா இருங்க. மாஸ்க் யூஸ் பண்ணுங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லி கொஞ்சம் அவங்கள ரொம்ப கேர்லெஸ்ஸாக இல்லாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா நிறையா கோவிட் பரவிட்டு இருக்கு. நாங்களும் சேஃபாக தான் இருக்கோம். இங்கே வெளியில் ஒரு அந்த இடத்துல லாக்டவுனுக்கு முன்னாடி இங்கே வந்து வேறு லாக்டு ஷூட்டுக்காக இங்கே ஸோ இங்கே வந்தோம். லாக்டவுன்றனால இங்கே லாக் ஆகிட்டோம். இப்போயுமே நாங்கள் ஊருக்கு வெளியில் வந்து ஒரு சேஃபான இடத்துல தான் பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே இருக்குது. மாஸ்க்கு, சானிடைசர் எல்லாமே இருக்குது. ஸோ எஸ், நீங்களும் ரொம்ப சேஃபாக இருங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால், டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். நெஞ்சாத்தி ஒரு நெக்ஸ்ட் வீக் ஒரு 10 டேஸ்க்குள்ளே எப்படியும் ரிலீஸ் ஆயிரும். நெஞ்சாத்தேன்னு ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அது கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறோம். நீங்கள் இவ்வளோ நாள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரியே இதுக்கும் நீங்கள் இது ஒரு புது விதமான ஒரு ட்ரை. பாலா அப்படின்னு ஒரு டேரக்டர் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. கெட்டி மேளம், 2K காதலி அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் இல்லாமல் இது இன்னொரு பேட்டர்னாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் ஜானராக இருக்கும். கெட்டி மேளம் மாதிரி கெட்டி மேளத்துலேருந்து எப்படி 2K காதலி டிஃப்ரெண்ட்டாக இருந்தோ அந்த மாதிரி 2Kலேருந்து நெஞ்சாத்தே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்களெல்லாம் ரசிக்க வைக்கும்னு நம்புகிறோம். எடுத்திருக்கோம் ஒரு புது ட்ரை. ஸோ எல்லாருமே நடிச்சிருக்கோம். அதில் நீங்கள் பார்த்து அது ரிவ்யூ சொல்லணும். மோஸ்ட்லி நாளைக்கு இல்லை நாளைக்கு ரிலீஸ் ஆகும். ஏதாவது கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்டால் தான் பதில் ஏதாவது சொல்ல முடியும். எங்களுக்கு என்ன பேசுன்னு தெரில. ஹாய் சூர்யா. ஸோ இது வரைக்கும் கெட்டி மேளம் 2K காதலிக்கு உங்கள் சப்போர்ட் எந்த அளவுக்கு இருந்ததோ அதே மாதிரி நெஞ்சாத்தேக்கும் வந்து உங்கள் சப்போர்ட் இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நாங்கள் எல்லாருமே நம்புகிறோம். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். வேறு ஏதாச்சும் கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. அப்படியே வர சைடில் பார்த்து சொல்லு. நல்லா இருக்கேன் லூசி சம்திங். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
லொக்கேஷன் லொக்கேஷன் வந்து கிருஷ்ணகிரி பக்கத்தில் ஒரு வில்லேஜ். அது எந்த வில்லேஜ்னு உண்மையிலே எங்களுக்கும் தெரில. எங்களோட சிஇஓட சொந்த ஊர். அங்கே ஒரு ஷூட்டுக்காக வந்திருந்தோம். ஸோ லொக்கேஷன் சொன்னால் நிறைய பேர் வந்துடுறாங்க. அதனால் கோவிட் டைம்ன்றனால சொல்கிறது இல்லை, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆமாம், நிறைய பேர் வந்துட்டு போயிருக்காங்க. பிகாஸ் இந்த கோவிட் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிறதுனால யாருமே இப்போதைக்கு ஃபோட்டோஸ் எடுக்க வேணாம், அந்த மாதிரி அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ யாரும் கோச்சிக்க வேண்டாம். வேறு என்ன? உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்திருந்தால் கேளுங்க, நாங்கள் சொல்கிறோம். விஷ்ணு அவர் இப்போது இங்கே இல்லை, ஒரு வேலை விஷயமா போயிருக்காங்க, பக்கத்தில் தான் போயிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் லைவில் கண்டிப்பாக விஸ்வாண்ணா இருப்பாங்க. ஸோ கிருஷ்ணகிரின்னு லொக்கேஷன் சொன்னதும் எல்லாருமே தயவுசெய்து வந்துடாதீங்க. பிகாஸ் கோவிட்னால தான் நாங்களே ஆமாம் கிருஷ்ணகிரி ஒரு எக்ஸாக்டாக நாங்கள் தள்ளி இருக்கோம். ஸோ நாங்கள் எல்லோரும் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். ஸோ அப்போ கண்டிப்பாக வாங்க, எல்லோரும் வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அவசரப்பட்டு யாரும் வந்துட வேணாம். நிறைய பேர் வந்துட்டு ரிட்டன் போயிருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து சேஃபாக இருங்க. கொரோனாங்கிறதுனால தான் நாங்கள் வந்து சென்ட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு சேஃப்டி முக்கியம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபோட்டோஸ் இதெல்லாமே ஒன் டே கண்டிப்பாக இருக்கும். ஸோ டோன்ட் வெரி, பி சேஃப். ஸோ இங்கே இருந்துட்டு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்துட்டு பண்ணிட்டு தான் இருக்கோம். நிறைய இஷ்யூஸ் இருக்குது. நெட்டு தான் மேஜராக இருக்குது. பிகாஸ் எடிட்டிங் இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்குது. இருந்தாலும் அந்த விஷயங்கள்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அடுத்தடுத்த ஷூட் வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் அது வந்து நீங்கள் பார்த்துட்டு தான் வந்து சொல்லணும். நாங்கள் ரிவீல் பண்ண முடியாது. நாங்கள் இந்த பதில் சொல்லுவோன்னு தெரிஞ்சால் நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் நீங்கள் அதை கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் உண்மையிலே யார் லவ் பண்ணாங்க. இதில் வந்து ரேஷ்மா, நான், தீபா ஒரே ஒரு இதுதான் நான் சொல்கிறேன். ரேஷ்மா, நான், தீபா எல்லாமே டபுள் ஆக்டிங். அதனால் நல்லாயிருக்கும் சீரிஸ் பாருங்க. வசந்த் அண்ணா அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கமெண்ட் வந்தது. வசந்த் அண்ணா இருக்காரா? இருக்காரு, ஏதா இருக்காரு. ஹாய் விஜய். ரேஷ்மா கம் இன் கேமரா. இது கம் இன் கேமரா. இவ்வளோதான் மொபைல் ஃப்ரேம் இருக்கு. ஸோ ப்ளீஸ் அட்ஜஸ்ட். இன்னும் கொஞ்சம் ஒரு இன்ச் நீ ரைட் போகலாம். நீ இன்னும் உள்ள வரலாம். கரெக்டாக இருக்கும். லாக்டவுனில் சேஃபாக ஷூட்டிங் எடுங்க. சவுந்தர் ப்ரோ கண்டிப்பாக எல்லாரும் நெக்ஸ்ட் லைவ்ல வருவாங்க. லாக்டவுனில் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி வெளியிலையோ எங்கேயும் போய் ஷூட் பண்ணுற ஐடியா கிடையாது. நாங்கள் எங்கே தங்கியிருக்கோமோ அங்கேயே தான் ஷூட் நடக்கிற மாதிரி தான் பிளான். ஸோ லாக்டவுன்றதுனால இங்கே ஊரில் இருக்கோம், அதனால் எங்கேனா போய் ஷூட் பண்ணலான்ற பிளான் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி முட்டாள்தனமான வேலை செய்யலை. வீட்டில் வச்சு வீட்டுக்குள்ளேயே வச்சு ஷூட் பண்ணுற மாதிரி, இல்லைனா மாடி அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர வீட்டை தாண்டி யாரையும் வெளியிலையும் போகிறதில்ல, உள்ளே யாரும் அலோவ் பண்ணுறதில்ல. சார், which actress you like best in Deepa and Reshma? இல்லைங்க, எனக்கு 2 பேருமே ஆக்ட்ரஸாக பிடிக்கும். ஒரு ஆக்டராக நல்லா பிடிக்கும். நெஞ்சாத்திய ட்ரைலர் சூப்பர். டயலாக் டெலிவரி பை குரு சூப்பர். டேரக்டர் பாலாவுக்கு தான் அது கண்டிப்பாக போய் சேரும். அவரோட டைலாக்ஸ் தான் அது. ஸோ அவர் தான் வந்து இப்படி பேசுங்க, இப்படி சொல்லுங்கன்னு அவர் தான் சொன்னார். ஸோ அவரோட இன்புட்ஸ் தான் அது. கம்ப்ளீட்லி இஸ் கிரெடிட். அடுத்து நல்ல கண்டென்ட் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வெப் சீரிஸ் நேம் நெஞ்சாத்தி தான். ஸோ நெஞ்சாத்தியில் வந்து சினிமாட்டோகிராஃபி வந்து கூலி சௌந்தரராஜர் அப்புறம் விஸ்வா 2 பேரும் பண்ணியிருக்காங்க. நெஞ்சாத்தியில் எங்கள் 3 பேரையும் தாண்டி அருண் அப்படின்ற ஒரு அப்பாவை நடிச்சிருக்காரு. சௌமியா நடிச்சிருக்காங்க. பரணி அப்படின்ற ஒரு ஆக்டர் நடிச்சிருக்காரு. ராஜேஷ் நடிச்சிருக்காங்க. நிறையா பேர் எங்கள் டீமில் மோஸ்ட்லி எல்லாருமே அப்போ இருந்த எல்லாருமே உள்ளே இறங்கி நடிச்சிருக்காங்க. ஒரு
ஒரு ஃபன்ஃபில்டு என்டர்டெய்னிங் அப்படி அதை தாண்டி ஒரு ப்ராப்பரான ஒரு மூவி எஃபெக்ட் மாதிரி இருக்கும். ஸோ கண்டினியூஷனாக, அதாவது இந்த சீரீஸ் இந்த எபிசோடு இதோட முடியுது அந்த மாதிரி இருக்காது. நீங்கள் கண்டினியூஸாக அவங்க பார்க்க வைக்க தோணும் நம்புகிறோம். பாப்பா வித் ரியாக்ஷன் சொல்லுங்க சிஸ்டர். we are addicted to the dialogue. பாப்பா இந்த ரியாக்ஷனோட சொல்லுவீங்களா? கெட்ட மேலாம் முடிஞ்சு 2Kவும் வந்து அதுவும் முடிஞ்சு இப்போ நிஞ்சாத்தி வந்துட்டோம். பட் பீப்புள் இன்னும் வந்து இதை கேட்டுகிட்டே இருக்கீங்க. வாட் எவர். பட் நான் நீங்கள் கேட்டதுக்காகவே நான் சொல்கிறேன். பாப்பான்னு நான் வந்து அவர் தான் என்ன பாப்பான்னு சொல்லுவார், நான் வந்து அவரை மதனுன்னு தான் சொல்லுவேன். ஸோ தட் நான் மதனுன்னு சொல்கிறேன். ஓகே, டேய் மதனு. தேங்க்யூ. லொகேஷன் சூப்பர். ஸோ நாங்கள் ஒரு வில்லேஜில் இருக்கோம். ஸோ இங்கே எல்லா லொக்கேஷனுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. நெட்டிங்க தான் கிடைக்கும் வர வேண்டிய. யார் கூட நடிக்க கம்ஃபர்டபுளா இருக்கு குரு ப்ரோ? தீபா ரேஷ்மி? இல்லைங்க, எனக்கு கம்ஃபர்டபுள் கதையில தான். நான் யார் கூடனாலும் ஈஸியாக கம்ஃபர்டபுளாக நடிச்சிருவேன். இன்னும் சொல்ல போனோம்னா எனக்கு கெட்டி மேலம்ல ரொம்ப நிறையா ஜாஸ்தி அன்கம்ஃபர்டபுள்னு சொல்ல முடியாது. ரொம்ப ரொமான்ஸ் இருந்ததுனால கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணனே தவிர எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக யார் கூட இருந்தது கிடையாது. ரொம்ப ரிஸ்கான ஒரு கேள்வி. both are stand up with குரு பாய். let's find who is good match, best match. வேற ஏதாவது கேள்வி கேளுங்க. அபிலேஷ் நாயுடு ஹாய் சொல்லிருங்கப்பா 3 பேரும். ஹாய் ஹாய். சார் தேன் மிட்டாய் டயலாக் ப்ளீஸ். தேன் முட்டை டைலாக்கா? ஏன் மிட்டாய் நான் கண்டிப்பாக சொல்கிறோம், கொஞ்சம் லேட் ஆகட்டும். கண்டிப்பாக தேன் முட்டை டைலாக் சொல்கிறோம். மறுபடியும் சொல்கிறேன், எந்த அளவுக்கு நம்ம அப்பா அம்மாவுக்கோ இல்லை வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கோ இந்த கோவிட் பற்றி தெரியும் அப்படின்னு தெரில. ஏன்னா இப்போ இருக்கிற பசங்களுக்கே பெருசாக அதை ரொம்ப கேர்லெஸ்ஸாக தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி, அப்பா அம்மா பெரியவங்க எல்லாருக்கும் சரி, அதை பற்றி எடுத்து சொல்லுங்கள். காய்கறி, ஏன்னா அத்தியாவசிய பொருட்கள் வாங்க வெளியில் போய் தான் ஆகணும், அது தடுக்க முடியாது. ஸோ அப்போ போகிறப்போ முக்கியமாக க்ளவுஸு எல்லாம் போட்டுக்க சொல்லுங்கள். என்னென்னமோ வருதுன்றாங்க, கருப்பு புஞ்சை, ஒயிட் ஃபங்கஸ், எல்லோ ஃபங்கஸ் எல்லாம் வருதுன்றாங்க. நம்ம சேஃபாக இருந்துப்போம். அது வருது வரலன்றது தனி விஷயம். நம்ம சேஃபாக இருந்துப்போம், நம்ம போய் சேஃபாக வச்சுப்போம். ஸோ தயவு செய்து எல்லாத்தையும் சொல்லுங்கள். பி ப்ரிகாஷியஸ். நீ என்ன இருந்துச்சு கொஸ்டின்? சாரிப்பா. ஏன்ட்ரா வேற நீ டான்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்க. குரு தீபா நல்லா இருந்தது. இல்லை, இங்கே ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு போன வருஷம் ஒரு டான்ஸ் கவர் வந்து பண்ணியிருந்தோம். செல்லமான ஒரு டான்ஸ் cover கவர் song பண்ணியிருந்தோம். பண்ணியிருந்தோம். நெஞ்சாத்தியை ப்ரொமோட் தான் அது பண்ணது. இந்த வருஷமும் அது அந்த போன வருஷம் வந்து லாக்டவுனில் தான், இதே போன வருஷம் லாக்டவுனில் தான் ட்ரை பண்ணோம். அங்கே 3 பேர் மச்சு வச்சு ட்ரை பண்ணோம். நல்லா ரீச் ஆச்சு, 1 மில்லியன் தாண்டி போயிடுச்சு. இந்த வருஷமும் ட்ரை பண்ண நினச்சேன். இந்த வாட்டி 2 பேருமே வச்சு யோசிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் இவங்களுக்கு ரேஷ்மாவுக்கு வந்து கால் சரியில்லாதனால சரி அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுப்போம், அடுத்த சீரீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் அடுத்து ஆண்டவன் என்ன சொல்கிறாங்க. ஏதாவது கொஸ்டின்ஸ்? ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக கொஷின்ஸ் இருந்தால் கேளுங்க. ஹாய் ஹாய் எல்லாருக்கும் ஹாய். சரி, அப்போ நானே இவங்க 2 பேர்த்தையும் கேள்வி கேட்டுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரேஷ்மா நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் வந்து போன வருஷம் இந்த முந்தின வருஷமா நடிக்க ஆரம்பிச்சது? போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நடிக்க ஆரம்பிச்சிங்க. இப்போ வரைக்கும் உங்களோட ட்ராவல் உங்களுக்கு தெரியும், ஃப்ரம் ஸ்க்ராட்ச் டு டில் ஹியர். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு நீங்கள் எவ்வளோ என்ன சொல்கிறது, எவ்வளோ சந்தோஷப்படுறீங்க, அதே மாதிரி எவ்வளோ கற்றுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? சீரியஸ்லி டே பை டே வந்து ஃபஸ்ட்டு விஷயம், சின்ன விஷயத்துல இருந்தாலும், ஈவன் அது மேக்கப்பாக இருந்தாலும் வந்துட்டு நான் நிறைய இன்றைக்கி வரைக்குமே நான் வந்து கற்றுக்கிட்டு தான் இருக்கேன், கம்ப்ளீட்டட் ஆகலை. ஸோ அதே மாதிரி தான் ஆக்டிங்கும் டே பை டே வந்து லேர்னிங் மட்டும்தான். ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுக்குள்ளே வந்தேன். சீரியஸாக இவ்வளோ பெரிய விஷயம் நடக்கும்னு தெரியாது. ஏனோ தானோ சரி சும்மா கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆஃப்டர் தட் அது இவ்வளோ ரீச் ஆகும்னு எதிர்பார்க்கல.
குரு அப்போ அந்த வீக்கில் தான் வந்து பீங் தமிழனில் நடித்த அந்த வீடியோஸ் இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்வைப் பண்ணி பார்த்துருக்கேன். அப்போ தான் குருவோட வீடியோ பார்த்துட்டு வரேன். அடுத்த நாள் எனக்கு ஆக்சுவலி இவர் தான் ஹீரோனே தெரியாது, சொல்லவும் இல்லை. ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காரு, ஷார்ட் போகிறோம். ஸோ அப்போ தான் இன்ட்ரோ கொடுக்குறாங்க, இதுதான் ஹீரோ, நீங்கள் தான் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ சொன்னேன், என்ன பார்த்துருக்கீங்களான்னு கேட்கும்போது சங்கர் அண்ணா கேட்டார், பார்த்துருக்கீங்களா, இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ ஹாப்பி. நான் எதிர்பார்க்கல, உங்களோட மொபைலில் பார்த்த ஒரு ஆள் கூட வந்து நான் வந்து நடிப்பேன்னு எதிர்பார்க்கல. ஸோ நன்றி, ரொம்ப நன்றி. ஸோ சந்தோஷப்பட்டேன் ரொம்ப. பரவாயில்ல, நம்ம இவங்க கூட நடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே கண்டினியூ ஆச்சு. ரொம்ப ஜாலியாக ஷூட்லாம் பண்ணோம், ரொம்ப ரொம்ப ஜாலியாக பண்ணோம். நல்ல ஒரு ரீச்சும் கிடச்சிது. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் டீமுக்கு தான் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஸோ இப்போது அதுக்கப்புறம் நடுவில் வந்து கால் லைட்டாக ஒரு சின்ன ப்ராப்ளம்னால என்னால் வீடியோஸ் பண்ண முடியல. ஆஃப்டர் தட் இப்போ ரிட்டன் வந்துட்டேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். மறுபடியும் அகெயின் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ வந்த வரைக்கும் வெரி ஹாப்பி. நைஸ். நீங்கள் சொல்லுங்கள் தீபா, அதே கேள்வி உங்களுக்கு. நீங்கள் போன வருஷம் ஸ்டார்ட் பண்ணீங்க இல்லையா? மார்ச்சில் வந்தீங்களா? இல்லை, ஓகே. போன வருஷம் மிடில் ஜாயின் பண்ணீங்க. ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு செல்லம்மா, அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் சீரீஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதே தான் உங்களோட என்ன கற்றுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுறீங்க, என்ன ரீசன்? ஓகே. ஆக்சுவலி எனக்கு இந்த சினி ஃபீல்டுக்குள்ளே இறங்குனது இட்ஸ் லைக் லக் தான் சொல்லுவேன். பிகாஸ் நான் படிச்சுட்டு இருந்த லெவல்லேருந்து சடனாக இப்படி நடக்கும்போது என்னோடய ஃபேமிலிலேயும் வந்து எதுவுமே கேட்காம தே சைட் லைக் கோ பண்ணு. நானே நோ சொன்னப்போ அவங்க கூட வந்து பண்ணுன்னு அனுப்பி வச்சாங்க. அண்ட் ஐ காட் ரொம்ப அழகான ஒரு டீமுக்கு எனக்கு கிடச்சது. ஸோ ஈவன் குருவாக இருக்கட்டும், சேனல் ஹெட்டாக இருக்கட்டும், டீமில் இருக்க ஒவ்வொருத்தவங்களுமே வந்து எனக்கு ரொம்ப நல்லா லைக் இப்படி இப்படி பண்ணுன்னு லைக் எனக்கு எல்லா விஷயத்துலையுமே வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ போயிட்டு இருக்கு. நானும் வந்து எல்லாமே வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஸோ நீங்கள் 3 பேரும் சேர்ந்து எம்மாடி ஆத்தாடி சாங் ஆடினீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வாங்க ஒரு ரெக்கார்ட் போடுறேன். ஏன்பா இப்படி பண்றீங்க? வேற ஏதாவது क्वेश्चन நல்ல क्वेश्चंஸா கேளுங்க. டான்ஸ் கவரா? இப்ப இல்ல. எம்மாடி ஆத்தாடி இல்ல கொஞ்சம் நல்ல என்ன சொல்றது, நல்ல ஒரு குவாலிட்டியான ஓகே கொடுப்போம். பாட்டு நான் செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன், பட் யாருக்குமே நான் சொல்லலை. ஏன்னா அது கன்ஃபார்ம் பண்ணாமல் நான் யார்ட்டையும் சொல்ல முடியாதுன்றனால இவங்க 2 பேர்த்துக்குமே இது தெரியாது. கண்டிப்பாக பார்ப்போம், நல்லபடியாக போச்சுன்னா. ப்ரோ, உங்களுக்கு பெஸ்ட் ஆன் ஸ்கிரீன் பேர் யாருன்னு நினைக்கிறீங்க 2 பேர்த்துல? இல்லை, அதான் சொல்றது இல்லை, பேர் அப்படின்றதெல்லாம் உண்மையிலே கிடையவே கிடையாது. இந்த மாதிரி क्वेश्चंस எல்லாமே ஆன்சர் இப்படி தான் இருக்கும். இல்லை, வேற எது பெட்டர் क्वेश्चंस கேளுங்க. உண்மை அதுதான். கதையில் உள்ள கேரக்டர், அது கெட்டி மேல இருக்கிற அணுவா இருக்கட்டும், 2K கையில் இருக்கிற தீபா இருக்கட்டும், அந்த கேரக்டர் தான் பேச்சே தவிர அது தாண்டி அந்த கேரக்டர் இவங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, இவங்க நல்லா ப்ரொஜெக்ட் பண்ணுறதுனால 2 கேரக்டருமே ஹிட் ஆச்சே தவிர நமக்கு அந்த மாதிரிலாம் 2 கேரக்டரும் பேசிச்சு, அவ்வளோதான். எப்படி குழப்பி விட்டேன் அவங்கள. தீபா ஒய் சைலண்ட், ஒரு சாங் பாடுங்க. இஃப் நாட் சிங், டெல் யுவர் ஃபேவரட் ஹீரோ. என் வாய்ஸ்லேருந்து வந்து நான் பேசுறதை கேட்குறதே நீங்கள் வந்து ரொம்ப பெரிய விஷயம். பாட்டெலாம் பாடினீங்கன்னா உங்களை விட இங்கே இருக்கவங்களே வந்து ஏஞ்சி ஓடிடுவாங்க. ஸோ என்னோடய ஃபேவரட் ஹீரோ வந்து சூர்யா அண்ட் தென் சிவகார்த்திகேயன். ஓகே, 2 இப்போதைக்கு போதும். குரு சார், உங்களை வெள்ளித்திரையில் பார்க்க வேண்டும் சீக்கிரம். நன்றி, ரொம்ப நன்றி. எல்லாருமே அதுக்கு தான் கஷ்டப்பட்டு இருக்கோம். கண்டிப்பாக எல்லாரும் டீமாக சேர்ந்து ஏதாவது என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு போங்க ஜி. லைவ் போற போக்குல போட்டுட்டு போறோம், வெயிட் பண்ணுங்க. நாங்க பேசுறது என்டர்டெயின்மெண்ட் தான் இருக்கு, ஆமா. அவ்வளவுதான். இன்னொரு விஷயம், முதல்ல இந்த இது நிறைய லைவ்ல சொல்லியிருக்கேன், இந்த லைவ்லயும் சொல்ல ஆசைப்படுறேன். இவங்க 2 பேருமே வந்து இவங்களை தாண்டி இவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு முதல்ல ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா ஒரு 2 பொன் குழந்தைய வந்து ஒரு டீமுக்கு அனுப்பிச்சு அந்த டீமை சேஃபாக இருக்கிறதுன்னு தாண்டி பிரிஞ்சு இவ்வளோ நாள் இருக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம். டீமை நம்பி விடுறதுன்னு தாண்டி ஒரு பொன் குழந்தை தைரியமாக இவங்க ஊரை விட்டு வெள்ளம் வாங்கின்றதெல்லாம் அது வேற பக்கம். பட் வீட்டில் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளோ இது பண்ணுறதுக்கு முதல்ல அவங்க எல்லாருக்கும் முதல்ல ஒரு பெரிய நன்றி. நம்பி இந்த இவங்களை அனுப்பிச்சதுக்கு. அதான். வேற 10 ரூபாய் டைலாக் சொல்ல முடியுமா? கண்டிப்பா லாஸ்டா அந்த ஒரு ரியல் லைஃப்ல ஹூ இஸ் மோர் பொசசிவ், பண்ணிட்டு இருக்காரு. தீபா ஆர் ரேஷ்மா? இருடா, நான் முடிச்சிடறேன். இது வந்தா கூட ஏன் இல்லை
பர்ஸை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் அதனால. சரி ஒரு 10 ரூபா இருந்தால் கூட எதுக்கு? தேன் மிட்டாய் வித்துட்டு நான் பார்க்கறதுக்கு. கோவிட்ல கடையே இல்ல, எங்க போய் தேன் மிட்டாய் வாங்க போறீங்க? குனிஞ்சு இந்த கவுண்டர் இப்ப சொல்லுங்க who is more possessive? போடலாம் அப்படின்ட்டு. Who is more possessive, ரேஷ்மா or தீபா? யாருமே கிடையாது. யாருமே இங்க possessive வேலையே இல்ல. ரேஷ்மாக்கா, who is your favorite actor? தனுஷ். குரு ப்ரோ, லாட்ஸ் ஆஃப் லவ் ஃப்ரம் சென்னை. நன்றி ப்ரோ, ரொம்ப நன்றி. ஒரு சாங் பாடுங்க. யாருன்னு பேர் போடல, மொட்டையா போட்டிருக்கு. இவங்க ரொம்ப நல்லா பாடுவாங்க. ஆமாம், பேசுகிறதே பாடுற மாதிரி. ஸோ அதனால் நீங்கள் பாடிடுங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் டப்புன்னு எஸ்கேப் ஆயிடணும். ரேஷ்மாக்கா, நீங்க ஆக்டிங் பண்ணுங்க ப்ளீஸ். பண்ணுவோம் பொறுமையா. தீபா மேடம் பசிக்குது டைலாக். பண்ணுறோம். ப்ளீஸ் சே மை நேம். சாம் சார். ஹாய் ஷாம். நீங்க சொன்ன ஆட்டோ பின்னாடியே எழுதுறாங்க. மாஸ்க் போடுங்க இருக்கு, கமாஸ் போடுங்கன்னு எழுதிருக்காங்க. மாஸ்க் கண்டிப்பாக. மாஸ்க் போட்டு தான் வந்தோம் இங்கே லைவ்ல போட லைவ் வேணாம் மாஸ்க் அப்படின்றதுனால போட்டால் தான் நீங்கள் பார்க்க முடியாதனால எடுத்திருக்கோம். ப்ரோ, ஹவ் லைஃப் இஸ் கோயிங்? Chill bro, going chill. பேஸ்ல தெரியும். அக்காஸ் அண்ட் அண்ணா ப்ளீஸ் சிங் a song. நெக்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் ஆகிறோம். என்ன நீ மட்டும் நெக்ஸ்ட் டைம்ட்ட? வரோன்னு சொன்னேன் நான். அது கேட்டிங்களா? அதனால தான் நான் அதை கேட்குறேன். வரேன்னு சொல்லியிருந்தா கூட கேட்டு பாடுங்கன்னு சொன்னதை விட்டுட்டு இப்ப ஆடுங்கன்னு வந்துச்சு. 3 பேர் சேர்ந்து ஒரு ஆட்டம் போடுங்களேன். அதாவது கேள்விகள் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா கேளுங்க. பாடுறது ஆடுறது வேண்டாம், பாடுனா ஊர் மக்கள்லாம் வந்துடுவாங்க. ரொமான்டிக் சீன்ஸ் பண்ணுங்க. கதை வரும், வர கதைகளை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்தடுத்து வரும். டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறோம், வேற ஒன்றும் இல்லை. எப்பா நான் ஆங்கர்லப்பா. குரு, யூடியூப்ல ஒரு சேனல் இருக்கு, உங்க நேம் போட்டு. இஸ் தட் யோர்ஸ்? யூ பாஸ் டான்ஸ் வீடியோஸ் சாம்சங். ஆமாம், அது ரொம்ப பழசு. அது நான் எப்பயோ ஓப்பன் பண்ணது. பைரவாஸ். அது என்னோட தான். பைரவாஸ் இல்லை, குருலக்ஷ்மன் என்னோட சேனல் தான். ஹாய் ப்ரோ அண்ட் சிஸ்டர், சே ஹாய் டு ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ். ஹாய். வணக்கம். குரு, நான் நீங்க ஆக்டிங் பண்றது நேச்சுரலா இருக்கு. ரொம்ப நன்றி ப்ரோ. அடுத்த கேள்வி நானே. எனி சான்ஸ் ஆஃப் ஹாரர் ஸ்டோரி? ஆமா இருக்கு. வெல்கம். இருக்கு ஹாரர் இருக்கு. அதுவும் நான் தான் எழுதிட்டு இருக்கேன். எனக்கும் ஆசையா இருக்கு ஒரு ஹாரர் ஒன்று பண்ணணும், டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஜானர். ஸோ கண்டிப்பாக அது ஒரு பிளான் இருக்கு. ராஜா புரட்டி பேசியிருக்கேன், அவரும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பண்ணலாம் கண்டிப்பாக. உங்க எல்லாரையும் பயன்படுத்துகிற மாதிரி கேட்டாங்க. தீபா அக்கா, வாட் ஆர் யூ டூயிங்? அது என்ன மங்கி சல்யூட்? ரொம்ப நேரமா மங்கி சல்யூட் கேட்டு எனக்கு தெரியல. மங்கி சொல்லிட்டு எனக்கு தெரியல. எனக்கும் தெரியலப்பா. மங்கி மங்கி சல்யூட் சல்யூட் என்னன்னு எனக்கு தெரியாது. தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரை சல்யூட்டா. அண்ணா டெல்ல போட்டியோ பைரவாஸ் டீம். பைரவாஸ் டீம் அப்படின்றது வந்து ஆக்சுவலாக பெங்களூரில் நான் வந்து ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போது ஒரு சின்னதாக ஒரு டான்ஸ் கவர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான். நானும் என்னோடய ஃப்ரெண்டு லிங்கேஷ் அப்படின்னு ஒருத்தவர் 2 பேரும் சேர்ந்து ஆரம்பித்தோம். நாங்கள் 2 பேரும் தான் சேர்ந்து அந்த பைரவாஸ்ன்ற சேனல் சும்மா ஆரம்பித்தோம். அப்போ எங்களுக்கு அந்த யூடியூப் சேனல் அது பெருசாலாம் தெரில, ஐடியாஸ் கிடையாது. ஒரு டான்ஸ் கவர் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணுமேன்னு சொல்லிட்டு அந்த பேர் ஆரம்பிச்சது. அப்புறம் ஒரு பெரிய குரூப் திரட்டி அது அடுத்தடுத்து நல்ல ரீச் ஆக எங்களுக்கும் நல்ல நேம் கிடச்சிது. ஸோ இட்ஸ் காட்ஸ் கிரேஸ், அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங். கெட்டி மேளத்தில் உங்கள் ஃப்ரெண்ட் லவ் என்னதான் ஆச்சு? ஃப்ரெண்ட் லவ், எங்கள் லவ்வே என்னாச்சுன்னு தெரிலங்க. இல்லைடா, ஃப்ரெண்ட் லவ் மோஸ்ட்லி டேரக்டர்கிட்ட கேட்டால் அதுக்கு ஒரு கதை வச்சுருப்பாரு. ஒரு வேர்டில் ஒரு பதில் சொல்லணும். குரு அண்ணாஸ் இன்ஸ்பிரேஷன்? மை செல்ஃப். நைஸ். Who is good heroine for horror shot? இல்லை அது தெரில எனக்கு. அந்த மாதிரி நான் ஆக்சுவலாக இந்த ஹாரரில் வந்து இவங்க 2 பேரும் நீங்கள் நினைக்கிற மாதிரி பேயெல்லாம் காட்ட மாட்டேன், கவலைப்படாதீங்க. இவங்க ஒரு ஆக்டராக தான் இருப்பாங்க. நீங்கள் எங்கே வரீங்கன்னு தெரிஞ்சு பிச்சு போடுவேன். அந்த மாதிரிலாம் கிடையாது. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் பார்ப்போம் கூடிய விரைவில். ஹாய் சுரேஷ்.
நியாயமான ஒரு கேள்வி. குரு ப்ரோ, உங்களுக்கு அப்புறம் வந்த தட் 2 கேர்ள்ஸ்க்கு ஃபாலோவர்ஸ் பிச்சிட்டு போகுது. வை? ஆமா. ஏங்க நம்ம திறமைக்கும் நடிப்புக்கும் வந்துட்டு ஃபாலோவர்ஸ் தேவை கிடையாது. ஸோ அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஃபாலோவர்ஸ் இருந்தால் தான் வந்துட்டு பெரிய ஆள் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி நினைக்கிறது வந்து தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க, ஓகேவா? Nice. நடிப்புக்கு மட்டும் அந்த நீங்கள் கொடுக்குற மரியாதை வந்து போதும், ஃபாலோவர்ஸ்க்கு வேணாம். இல்லை அவங்க அவங்க சொல்கிறது கண்டிப்பாக உண்மை தான். அதையும் தாண்டி வந்து ஆப்வியஸ்லி லைக் வேணாம் விட்டுருங்க. ப்ரோ உங்க விஷயம் அதுதான். உங்க ஃபேவரட் ஹீரோ யாரு ப்ரோ? உங்க ஆக்டிங் ஜேர்னி பத்தி சொல்லுங்க. என்னோட ஃபேவரட் ஹீரோ ஒன் ஒன்லி ஆண்டவர் தான், கமல் சார் மட்டும்தான். கமல் sir. ஸோ ஆப்வியஸ்லி அதை தாண்டி எனக்கு எல்லாருமே பிடிக்குங்க, பிடிக்காதுன்னெலாம் கிடையாது. எனக்கு விஜய் சார் பிடிக்கும், சூர்யா சார் பிடிக்கும், சிம்பு, தனுஷ் எல்லாருமே பிடிக்கும். பட் கமல் வந்து வீர். ஐ எம் ஃப்ரம் டிஃபென்ஸ். ஐ லைக் ரேஷ்மா மேடம். ஒரு ஹாய். ஹாய் ஹாய் டிஃபென்ஸ். ஹாய் டிஃபரன்ஸ் ஹாய். இல்லை ரேஷ்மா, why your face is sad? அப்படியா ஸோ இருக்கு? மங்கி சொல்லிட்டுனா இதான் நம்ம. எது ஓ ஓ ஏன் அதை பண்ண சொல்கிறாங்க? இது கலைஞர். குரு யூ ஆர் ஃப்ரம் அப்புறம் மதுரை பையன் நான். மதுரைக்காரன். மதுரைக்காரன். ஐயோ, 2 பேரும் செட் ஆக மாட்டாங்க ஹாரர் சீரிஸ்க்கு. ஆமாம், அப்புறம் நீங்கள் பேய் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, நாங்கள் என்ன பண்ணுறது? தீபா பாலு, நீங்க டாக்டர்னு தெரியும், பட் என்ன டிபார்ட்மெண்ட் சொல்லுங்க ப்ளீஸ். எம்பிபிஎஸ் தான் இப்போ பண்ணிட்டு படிச்சுட்டு இருக்கேன். இன்னும் கம்ப்ளீட் பண்ணல, படிச்சுட்டு இருக்கேன். ஸ்டூடெண்ட் தான் நான். ப்ரோ குரு நாக்கு கேளுங்க, வேணு கூட எப்போ டான்ஸ் பண்ணுவீங்கன்னு. வேணுகோபால். வேணுகோபால் டேய் வேணு. ஹாய் வேணு. ஓ இப்படி கேக்குறேன்ப்பா. ஒரு ஆள் காதை பத்தி, ஒரு ஆள் கண்ணை பத்தி, ஒரு ஆள் வாயை பத்தி நினைக்கிறேன். அதை ஒவ்வொருத்தரா போட்டுட்டு இருக்கேன்ப்பா. நல்ல விஷயம். அது மங்கி சொல்லிட்டு நிற்கல. எனக்கு ஓ மங்கி ஆமா, ஸ்டாச்சு தெரியும். monkeys. நினைக்கிறேன். அது மங்கி நாங்க ஸ்டாச்சு பண்ணிருக்கோம். சல்யூட்னு பண்ணிருப்பாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். குரு ப்ரோ, how you entered in knockout channel? Tell that story. ஓகே, நாக்அவுட் சேனல் ஒன்றும் இல்லைங்க. நான் விப்ரோல வேலை பார்த்துட்டு இருந்தேன். நிறைய சைடில் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் டான்ஸ் சொல்லி பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு கட்டத்து மேலே ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக எனக்கு ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு பெரிய ஆள் ஒருத்தர் கால் பண்ணார். கால் பண்ணதையே அவர் தான் வந்து லைக் நான் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்தேன், இதனால் ஒர்க் அவுட் ஆகுமான்றப்போ ஒரு பெரிய ஒரு பேர் சொல்ல விரும்பல, ஒரு நல்ல ஒரு மனிதர் கால் பண்ணார். கால் பண்ணி ஒர்க் பண்ண சொன்னப்போ என்னால் ஒர்க் பண்ண முடியல. பிகாஸ் நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தனால என்னால் வேலை விட முடியல. அதனால் நான் ரிஜெக்ட்னு சொல்ல முடியாது, அவங்களால வெயிட் பண்ண முடியல. ஐ மீன் என்னால் அந்த ப்ராஜெக்டை கையில் எடுக்க முடியல. பிகாஸ் என்னால் கம்பெனியில் லீவ் கிடைக்கல. அதனால் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியை விட்டுட்டு சினிமாவுக்குள்ளே வந்து ஐ மீன் வேலையை விட்டுட்டு சென்னை ஃபஸ்ட் அட்டன் பண்ண ஆடிஷன் வந்து ஒரு யூடியூப் சேனலில் தான். எனக்கு உண்மையிலே சொல்ல போகிறோம்னா அப்போ யூடியூப் சேனல் அந்த ஒரு மீடியா இருக்குது, அந்த யூடியூப் சேனல் இவ்வளோ பேர் இருக்காங்கன்றது எனக்கு சத்தியமாக தெரியாது. ஆடிஷன்னு போட்டிருந்தாங்க, கண்ணை மூடிட்டு போனேன். அது யூடியூப் சேனல் அவங்க அப்போ தான் அவங்க உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, ஓகே யூடியூப் சேனல் இப்படி இருக்குது அப்படின்னு. சரி ஓகே எனக்கு நடிக்கணும் தானேங்க, நான் நடிக்கிறேங்க அவ்வளோதான் சொல்லிட்டு அவங்களும் வந்து ஆடிஷன் வந்து ராஜாவும் பிரபுன்னு 2 பேர் எடுத்தாங்க. ஸோ அவங்க 2 பேரும் வந்து ஆடிஷன் கூட எடுக்கலை. என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துட்டு அவங்க என்ன நினச்சாங்க தெரியல, பாவம் என்னை எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நாக் அவுட்னு வந்து நாக் அவுட்டில் இப்போது ரன் ஆகிட்டு இருக்காங்க. தீபா, ஆக்சுவலாக 2மே ஒரே சேனல் தான். தீபா உங்க ஃபேவரட் ஃபுட்? எல்லாருக்கும் பிடிச்ச பிரியாணி தான் எனக்கும் பிடிக்கும். இல்லை எல்லாருக்கும் நான் பிடிக்காது, எனக்கு புளியோதரை தான் பிடிக்கும். ரேஷ்மா அக்கா மெச்சூரா நான் வந்து- பேசுறாங்க. உங்களுக்கு ரொம்ப குரல் மாறிடுச்சு. யாருக்கு? ஒயிட் சுடிதார். அண்ணா மதுரையில எங்க அண்ணா? வேணாம், வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்போ. மதுரையில் அலங்காநல்லூர்ப்பா. ஓ அவர் தான் வேணுகோபாலா. ஐ அம் த ஒன் ஆஃப் த பர்சன் இன் பைரவாஸ். ஐ அம் வெயிட்டிங் டு டான்ஸ் இன் த டீம். வேணும் இப்போ நீ வந்து வேறு மாதிரி போயிட்ட, அதனால் கீப் க்ரோயிங், கீப் இன்ஸ்பைரிங். வெரி நைஸ் அக்காஸ். எப்போ மூவிஸ் எல்லாம் நடிக்க போறீங்க? கண்டிப்பாக பிகாஸ் ஆஃப் லாக்டவுன்னால எல்லாமே ஸ்டாப் ஆகிருக்கு. சீக்கிரம் உங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு குட் நியூஸோடு வருவோம். ரேஷ்மா அண்ட் தீபா, யுவர் நேட்டிவ். என்னோட நேட்டிவ் வந்து கேரளா. என்னோட நேட்டிவ் வந்து நான் எக்ஸாக்ட் பள்ளத்தூர். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் பள்ளத்தூர் பொண்ணு தான். குரு ப்ரோ, யூ ஆர் 90 question mark
எக்ஸாக்ட் 90. How you managing studies with shooting, Deepa Balu? ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ ஸ்டடீஸ் ஷூட் இல்லாத டைம்ஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க டைம்ஸ்லாம் வந்து ஸ்டடீஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் இருக்குது, அப்பப்போ பார்த்துட்டு அந்த மாதிரி தான் இருக்கிறேன். ஸோ ஷூட் இல்லாத டைம் மற்ற டைம் எல்லாமே வந்து ஸ்டடீஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன். Guru bro, you are natural actor. I'm waiting to watch big screen yearly. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். கால் வருது. தல சிவா. ஐயோ ஒரு நிமிஷம். தவிர்க்க முடியாத கால். நான் ஸ்னேக்லாம் சாப்பிட்டதில்ல. யாரோ ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. சைனால தான் இருக்கேன், படிச்சுட்டு இருக்கேன். ஸ்னேக்லாம் சாப்பிடல. அந்த ரிஸ்க் இன்னும் நான் ட்ரை பண்ணல. சிக்கனோட ஸ்டாப் பண்ணிட்டேன். ஹாய் ராகேஷ். வசந்த் அண்ணா கொடுங்க, இன்னொரு தடவை பாருங்க. வசந்த் பார்த்து சொல்லுங்க. அதுதான் நான் ரொம்ப ஆக்சுவலி எங்களுக்கு கண்டிப்பா நாங்க மாஸ்க் போட்டுட்டு தான் இருந்தோம். லைவ்னால போடல. எல்லாருமே வந்து மாஸ்க் போடுங்க. யாரும் நாங்க வந்து மாஸ்க் போடாம ரொம்ப அன்சேஃபா இருக்கும்னு நினைக்காதுங்க. நாங்க எல்லா சேஃப்டி மெஷர்ஸும் எடுத்துட்டு இருக்கோம். பிகாஸ் ஆஃப் லைவ் நாங்களால ஷோ பண்ண முடியல. பட் எவ்ரிபடி பி சேஃப். இது வந்து நாட் அ சிம்பிள் திங். ரொம்ப வந்து சீரியஸாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆல்மோஸ்ட். ஸோ தெரியாத கொஞ்சம் பேருக்கும் நீங்களுமே வந்து கண்டிப்பாக வந்து ப்ரிகாஷன்ஸோடு இருங்க. எவ்ரிபடி பி சேஃப். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப சிவியராக போய்கிட்டு இருக்கு. ஸோ எங்களுக்கும் வந்து நாங்கள் வந்து ஃபேமிலி விட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த பயம் எங்களுக்குமே இருந்துட்டு தான் இருக்குது. ஈவன் எப்போ அம்மா அப்பா கூட இருப்போன்ற அந்த ஒரு தாட் தான் வந்து எப்போவுமே இருந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு சிவியராக போயிட்டு இருக்கு. தயவுசெய்து கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. அம்மா அப்பா ஃபேமிலியோட சேஃபாக இருங்க. தயவுசெய்து சேஃபாக இருங்க. ஹாய் மாஸ்டர், எப்படி இருக்கீங்க? பேசிட்டு தான் இருக்கோம் மாஸ்டர். வந்திருக்காங்க விக்கி. குட் ஈவினிங் ராஜு காந்தி. What score for my Guru bro innocent acting? ஆக்சுவலி குரு அவங்க வந்து சச் அன் ஆர்டிஸ்ட். உண்மையிலே வந்து ரியலி அவருக்கு வந்து லைக் இவ்வளோதான் வந்து ஸ்கோர் பண்ணுற அளவுக்குலாம் கிடையாது. சச் அன் ஆர்டிஸ்ட். நம்ம சொல்ல முடியாது. என்னால் ஃபுல் அவுட்டாக ஃபுல் தான் என்ன கேட்டால் நான் கொடுப்பேன். கொடுத்த கேரக்டரை வந்துட்டு கரெக்டாக வந்து பண்ணுவார். இதான் பண்ணுவேன் அப்படி இல்லை. என்ன கேரக்டரோ அந்த கேரக்டரை வந்து ப்ளே பண்ணிடுவார். ஸோ பார்க்க நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ கேரக்டர்னு சொன்னால் அந்த லுக்கிலேருந்து டோட்டலாக அவரை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வந்து நிற்பார். ஸோ என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு வெல் ஆக்டர். ரேஷ்மா உங்கள் வாய்ஸில் ஹே வினோத் சொல்லுங்க. ஹே வினோத், ஹாய். தீபா ஒரு ஹாய் சொல்லுங்க. அரவிந்த் அஸ்டின். ஹாய் அரவிந்த். ஹாய் அண்ட் எல்லாருக்கும் வந்து ஹாய். ரேஷ்மாக்கா நீங்கள் எப்போ நெக்ஸ்ட் இன்ஸ்டா லைவ் வந்து வரணும்னு ஆசை தான். பட் இந்த வில்லேஜில் இருக்கிறனால நெட்வொர்க் கிடைக்க மாட்டேங்குது. பட் நோ ப்ராப்ளம். ஏதாவது ஒரு ஏரியாவில் வந்து நெட்வொர்க் எல்லாம் கிடைக்குதான்னு பார்த்துட்டு ஸோ கூடிய சீக்கிரமே வந்து இன்ஸ்டா லைவ் வரேன். ஆமாம், எனக்கும் இப்போ தான் ஞாபகம் வருது. நிறைய பேர் வந்து பிங்க் பண்ணியிருந்தீங்க இன்ஸ்டா லைவ் வாங்க அப்படின்னு. ஸோ சாரி ஃபார் எல்லாருக்கும் டிஸப்பாயின்மெண்ட் பண்ணதுக்கு. பிகாஸ் இங்கே நாங்கள் வில்லேஜில் இருக்கிறதுனால வந்து நெட்வொர்க் கிடைக்கல. ஸோ லைவே வந்து லாஸ்ட் லைவ் கூட லைக் காரில் இந்த மாதிரி ஒரு பிளேசஸில் தான் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சீக்கிரம் வந்து கண்டிப்பாக நான் வந்து எல்லாருக்கும் லைவ் வரேன். தீபா அண்ட் ரேஷ்மா ரியல் லைஃப்பில் யாராச்சும் லவ் பண்ணுறீங்களா? இல்லை, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. இங்கே வந்து வேலைக்கே வந்து ரொம்ப இதாக இருக்குது எங்கே போய். ஸோ விச் கேரக்டர் யூ லைக் டு ஆக்ட் ரேஷ்மா? எனக்கு இந்த கேரக்டர் தான் வேணும்னு இல்லை. ஆக்சுவலி எனக்கு எல்லா கேரக்டருமே பண்ணணும்னு ஆசை. ஹீரோயின்றதை தாண்டி சிஸ்டர். ஏன்னா நம்ம இந்த லீட் கேரக்டர்ஸை விட சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் தான் வந்து நான் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். பிகாஸ் அவங்க இல்லைன்னா லீடு வந்து ரொம்ப கஷ்டம் என்னை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் அந்த சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்லாம் வந்துட்டு எப்படி சொல்கிறது, அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் வந்து ஒரு மேக்கே. ஸோ
எந்த கேரக்டராக இருந்தாலும் I வந்துட்டேன். will. குரு ப்ரோ எங்க ஆளை காண திடீர்னு வந்துட்டாங்க. ஸோ குரு பேக். ரெண்டு பேரும் ரெண்டு ஹீரோயின்ஸ் ரெண்டு பேரும் ஜஸ்டின்ற நேம் சொல்லுவீங்க. ஹாய் Hi, ஜஸ்டின். Justin. ஹாய் ஹாய் சொன்னாங்க ஹாய். பாருங்க ஒரே மாதிரி. ஹாய் ஜஸ்டின். வாட் டிட் ஐ மிஸ்? இல்ல உங்களுக்கான கேள்விகள் இது வரைக்கும் வரல நீங்க போனதுனால. எங்க அந்த ஷார்ட் ஃபிலிம் எங்க உங்க கூட நடிச்ச ஹஸ்பண்ட் அப்படி திட்டுறீங்க, பாவங்க மனுஷன். மீண்டும் ஒரு முறை. திட்டலாம் இல்ல. அது அவர்தான் எழுதி கொடுத்தாரு. ஆமா, அது எழுதுனதே இவர் தாங்க. இல்ல, இவர் தான் எழுதுனது நான் இல்ல, எழுதுனது என் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டு. டைரக்ட் பண்ணது வந்து இவரு. ஆமா. திட்டலாம் இல்ல, அந்த கேரக்டர் வந்து அப்படிதான் இருக்கும். மொட்டையா இருக்கு, யாருக்குன்னு தெரியல. விச் கேரக்டர் இஸ் எட்ஜ் ஆஃப் டிஃபிகல்ட் ஃபார் யூ? யார கேக்குறாங்க? அதான் யாருக்குன்னு தெரியல. 3 பேருமே பதில் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லிருங்க. நீங்க சொல்லுங்க, நான் கடைசியா சொல்றேன். எஸ்கேப். இன்னும் எவ்வளவு தெளிவா இருக்காங்க இவருப்பா. அடுத்த கேள்வி. சொல்ல மாட்டாரு. சரியா? இல்ல எனக்கு எட்ஜ் ஆஃப் டிஃபிகல்ட்டியா என்ன இந்த क्वेश्चन பண்ண இந்த கேரக்டர் எட்ஜ் ஆஃப் டிஃபிகல்ட்டி தான். ஓகே, எனக்கு எந்த கேரக்டர்னா தெரியல. எனக்கு நான் ஒரு மிருத்யுஞ்சயன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அது எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்தது. நான் நிறையா எனக்கு என்னால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சது நிறையா. ஸோ டிஃபிகல்ட்டின்னு சொல்ல மாட்டேன், எனக்கு அது ரொம்ப புதுசாக அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். ஸோ அப்போ எனக்கு கொஞ்சம் உண்மையிலேயே இந்த கையெல்லாம் பற்ற வச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் கோமாளித்தனம் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். குரு, ஐ எம் ஆஸ்கிங் யூ ஒரு லாங் டைம், ப்ளீஸ் சே டயலாக் ஹனி கேண்டி. தேன் மிட்டாய் சொல். இப்பதான் சொன்னேன். தேன் மிட்டாய். தேன் மிட்டாய், நீ கேண்டி. தீபா யூ சிங்கிள். ஹனி கேண்டின்னு அவங்க அனுப்பிச்சாங்களா, நீ படிச்சியா? அவங்க தான் அனுப்பியிருந்தாங்க. ஓகே, எனக்கு ஃபர்ஸ்ட் ஹனி கேண்டி என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நானும் ஸ்டடீஸ் முடிஞ்சது யோசிச்சது. ஆக்டிங் சூஸ் பண்ணீங்களா இல்ல டாக்டர் ஆயிருவீங்களா? கண்டிப்பா வந்து டாக்டரேட் விட மாட்டேன். ஸோ டாக்டரேட் தான் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு, ஸோ அப்போ சுச்சுவேஷன்ல என்ன இருக்கு ஆக்டிங்னால கன்டினியூ பண்ண முடிஞ்சிச்சுன்னா நான் கண்டினியூ பண்ணுவேன். இப்போ நான் வந்து உங்களை பற்றி 2 கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நான் சுத்தி பாட்டுன்னு ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு வந்து இவ்வளோ நீங்க மீன் இப்போ இது வரைக்கும் பண்ண ஷார்ட் ஃபிலிம்ஸ்ல உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது நினைச்சேன். இது வந்து நான் வந்து சும்மா எனக்கு எல்லாமே பிடிக்கும் அந்த டயலாக்லாம் 2 பேருமே சொல்லக்கூடாது. எனக்கு வந்து உண்மையா ஒன்றும் யாரும் எதுவும் சொல்ல போறது இல்லை. உண்மையா எனக்கு இது பிடிக்கும், அது ஏன், அவ்வளோதான். பாட்டி கேரக்டர் நடிப்பீங்களா? கொஷின் பாஸ் பண்ணிக்கலாமா? பாசமாக திருப்பி உங்களை தான் வரும். ஓகே. எனக்கு என்ன பதில் சொல்றது தெரியல. யோசிச்சுக்கோங்க, அதே கேள்வி தான் உங்களுக்கும். இப்பயே யோசிச்சு வச்சுக்கோ. நான் இப்போ கவுண்டர் யோசிச்சல அந்த மாதிரி யோசிச்சு வச்சுக்கோ. இது ஒரு நல்ல கேள்வி இருந்துச்சு. நீங்க இந்த கேள்வி கேளுங்க, இந்த கேள்விக்கு அப்புறம் பதில் சொல்றேன். 2 பேரும் பாட்டியா நடிப்பீங்களா? தேவைப்பட்டா நடிக்க தாங்க வேணும், அவ்வளவுதான். என்ன போய் யோசிச்சுட்டு சொல்லிருங்க, கேமராமேன் யாரும் இல்லைன்னு சொல்லிருங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில். இருங்க யோசிச்சுக்கிறேன். ஏமா என்னமா எனக்கு வந்து அப்படி சொல்ல தெரியல. பிகாஸ் கெட்டு மேலம் ஸ்டார்டிங்ல தான் வந்து நான் நடிக்கவே கத்துட்டு இருந்தேன். அது அப்போ வாங்கின திட்டுகள் அது எதுவுமே வந்து நான் பெரிய விஷயமா எடுக்கல. ஏன்னா வந்து நான் கத்துக்கிறதுக்காக தான் திட்டு வாங்குறேன். ஸோ அங்கே ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்குமே கத்துக்கிட்டு தானே இருக்கும். ஸோ எனக்கு வந்து இது வந்து பிரிச்சு எனக்கு இது இல்ல பண்ண நான் அப்படி கேட்கல. நான் வந்து என்ன சொல்றேன், என்ன கேட்குறேன் அப்படின்னா, which is favorite? இப்போ எனக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு இந்த ஆர்டிஸ்ட்ன்ற ஷார்ட் ஃபிலிம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது எனக்கு ரொம்ப பர்சனலாக என் லைஃப்பில் கனெக்ட் ஆச்சு. அந்த ஆர்டிஸ்ட் கேரக்டராக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் எனக்கு லைஃப்பில் கனெக்ட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பர்சனலாக உங்களுக்கு பிடிக்கும்ல, அதுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி இது வரைக்கும் பர்சனலாக கனெக்ட் ஆன இல்லை அது என்னோட ரீசன். அது ஏன் ஆர்டிஸ்ட் பிடிக்கும்னா எனக்கு பர்சனலாக கனெக்ட் ஆச்சு, பிடிக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது? ஸோ எனக்கு விட மாட்டேன். நெஞ்சாத்தே பிகாஸ் என்னோட ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணது அதுலேருந்து தான். ஸோ எது வந்தாலும் என்னோட ஃபேவரட் நெஞ்சாத்தே. ஸோ நான் அங்கே தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த கெரியர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் திங் நெஞ்சாத்தே. ஸோ ஓகே. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கெட்டு மேளம் பிடிக்கும். பிகாஸ் என்னால் அது எப்படின்னு தெரில, என்னால் வந்து அதை விட முடியாது. 2வது எனக்கு மீண்டும் ஒரு முறை பிடிக்கும். பிகாஸ் கெட்டு மேளத்துலேருந்து மீண்டும் ஒரு முறை வந்து அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு சேஞ்ச் இருந்ததுன்னு நான் நம்புகிறேன். பிகாஸ் எல்லாருமே கூப்பிட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க, நீ வந்து ஒரு சேஞ்ச் கொடுத்துருக்க உன்னோட கேரக்டருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு இது 2மே வந்து என்னோட ஃபேவரட் தான். நல்ல விஷயம்.
லைவ் போயிட்டு இருக்கு பாப்பா எடுத்துக்கலாம். உங்க க்ரஷ் நேம் சொல்லுங்க காஸ். கிருஷ் தனுஷ்பா, எப்பவுமே நமக்கு தனுஷ் தான். லைவ் போயிட்டு இருக்கு. எனக்கு அது க்ரஷ் சூர்யா தான். எனக்கு எப்போ இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து சூர்யா சார் தான். அவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ பிடிச்ச ஆக்டர் அப்படின்னா சூர்யா சார். ரேஷ்மாக்கா நீங்க டென்ஷன் பார்த்தியா? அவ்வளோ சீக்கிரம்லாம் டென்ஷன் ஆக மாட்டேன். டென்ஷன் ஆனாலும் வந்து ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அதனால வந்து அவ்வளோ சீக்கிரம் டென்ஷன் ஆக மாட்டேன். டேர் சேலஞ்ச் ஃபார் தீபா அக்கா. தீபா அக்கா ராஷ்மிகா மாதிரி 3 எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கா. நோ ப்ளீஸ். லைவ் பார்த்துட்டு இருக்காலோ அப்புறம் போயிடுவாங்க எல்லாரும். ரேஷ்மா உங்களை ஷூட்டிங்ல குரு பிராங்க் பண்ணுவாரா? பண்ணாங்க பாருங்க ஒரு ப்ராங்கு. இவரும் தான் பண்ணாரு. பண்ணியிருக்காங்க. அதை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. தீபா மேடம் அந்த ரகு யாரு ப்ளீஸ் டெல். அந்த ரகு வந்து விக்கி மாஸ்டர். நாளைக்கு கூட அவர் தான் வந்து எங்கள் டீமில் வந்து நாங்கள் மாஸ்டர்னு கூப்பிடுவோம். ஸோ அவர் வந்து எப்படின்னா டெடிக்கேட்டடான ஒரு ஆர்டிஸ்ட். எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் இதுக்கு ரொம்ப டெடிக்கேட்டிவாக இருப்பாங்க. விக்கி ஆர்டிஸ்ட் இங்கே பார்த்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஹாய் மாஸ்டர், எப்படி இருக்கீங்க? உங்களை பற்றி தான் கேட்குறாங்க. அந்த ரகு யாரு அப்படின்னு கேட்குறாங்க. சரி சொல்லிடுங்க, என்னோட பேர் சொல்லிடுங்க, நான் தான் கமெண்ட் ரைடர். கண்டிப்பா நான் கமெண்ட் கேட்டுட்டே ரீடர் இருக்காரு. உங்க வெற்றி வசந்த். நம்ம வெற்றி தான், நம்ம வசந்த் தான். ஸோ ஆக்சுவலி போன டைம் அதான் சொல்ல வந்தேன், அதுக்குள்ள வேற டாபிக் போயிட்டாங்க. கமெண்ட் ரீடர் வெற்றி வசந்த். 3 பேர்ல யார் அதிகமா டேக் வாங்குவா? நான் வந்து லாக்டவுன் கல்யாணம் ஷூட் அப்போ நான் வந்து நிறைய டேக் வாங்கினேன். பிகாஸ் என்னோட இந்த கால் ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் ஒரு ரொம்ப பெரிய லாங் கேப் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் லாக்டவுன் கல்யாணம் ஷூட் போனோம். நான் வந்து ரொம்ப பெரிய டேக், ஓப்பனாக சொல்ல போனால் கேமராவே வந்து என்ன சொல்ல, அந்த மெமரி கார்டு ஃபுல்லாகி ஃபார்மேட் அடிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு டேக் எடுத்துட்டேன். ஸோ நான் எடுத்திருக்கேன். இந்த விஷயத்தை நான் பதிவு பண்ணுவேன். நிறைய இதில் வந்து டேக் வந்து எத்தனை டேக் யார் எடுப்பாங்க, நிறையா எடுப்பாங்கன்றதெல்லாம் கேட்குறாங்க. எனக்கு என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். எனக்கு தோன்றதை எத்தனை டேக் எடுக்கிறோன்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே என்ன சொல்கிறது, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எத்தனை டேக் எடுக்கிறோன்றது மேட்ரே கிடையாது. ஏன்னா பெரிய ஆளுங்களே நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க டேக் எத்தனை எடுக்கிறோம். ஏன்னா டேக் எடுக்கிறதுன்றது வந்து எல்லாம் அசிங்கமாக இல்லை அப்படிலாம் நினைக்கவே கூடாது. நமக்கு எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அப்போ 100 டேக் பண்ணால் கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த டேக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். அதுதான் என்னோட தாட். ஸோ எத்தனை டேக் எடுப்பீங்க, இது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. எல்லாரும் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் ஃபாலோ பண்ணுறவரும் அதான் சொல்லியிருக்காரு. கமல் சாருமே வந்து இவர் நிறைய இன்டர்வியூவில் அதான் சொல்லியிருப்பார். சிவாஜி கணேசன் சாரே வந்து ஒரு நிறையா டேக் எடுத்தாலும் திருப்பி போய் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களே அப்படி இருக்கிறப்போ நம்மலாம் பச்சா, அதனால் அது மேட்ரே கிடையாது. எனி பல்பு சொதப்பி எல்லா ஷாட்டும் அதெல்லாம் நிறையவே கூட இருக்கு. பார்த்துருப்பீங்க 2K காதலி. ஸோ அதிலே தெரிஞ்சிருக்கும். தீபா அக்கா ஆனஸ்ட் ஆன்சர், உங்களுக்கு ஆன் ஸ்கிரீன் பேர் யாரு, வசந்த் ஆர் குரு? ஆன்ஸ்கிரீன் பேர் யாரு? பெஸ்ட் ஆன் ஸ்கிரீன் பேர் யாரு, வசந்த் ஆர் குரு? அப்படிலாம் சொல்ல, இந்த கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்ஸ்க்ரீன் பேர் அந்த மாதிரி வந்து நம்ம பார்க்க முடியாது. டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டோரி தான் நம்ம பார்ப்போம். இதில் பேர் யார் என்ன பண்ணுறாங்க அதை நம்ம மோஸ்ட்டாக கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம். தாமரை மலருமா? என்னவா இது நோ வள்ளிமலை பாலிடிக்ஸ் ஆஸ் ஆஃப் நவ். ஆல் 3 டு யூ லைக் டிராவல், ரைடிங், லாங் டிரைவ்? இல்லைங்க, தூங்க பிடிக்கும், சாப்பிட என்ன பிடிக்கும். என்ன என்னது என்னது உங்க 3 பேருக்கு கேள்வி. டிராவல் பண்றது பிடிக்குமா, ரைடிங் பிடிக்குமா, லாங் டிரைவ் பிடிக்குமா? மூணுமே ஒரே கேள்வி. மூணுமே ஒண்ணுதானே, நானும் அதை யோசிக்கிறேன். மூணுமே ஒண்ணுதாங்க. எக்ஸ்ட்ரா வேணா ஆட் பண்ணிக்கலாம். சாப்பிட பிடிக்கும், நீங்க சொன்ன மாதிரி டிராவலிங்கும் பிடிக்கும். ஃபைசு நிஷா, ரேஷ்மா அக்கா உங்க வாய்ஸ் எனக்கு பிடிக்கும். ஸோ ஹாய் ப்ளீஸ் ஃபார் மீ. ஹாய் பைசு நிஷா. வாத்தியாரே நீங்க எப்போ பிக் ஸ்க்ரீன்ல வருவீங்க? அதே நான் தான் வெயிட்டிங். அதே பார்ப்போம், நல்லா வாத்தி நடக்கும் கம்மிங். சீக்கிரம். ஐயோ இது வந்து ஹைபத்ரியில் பேசுறாங்க. சிஸ்டர் மதன் ப்ரோ உங்களோட ஹஸ்பண்டா? எப்பா இல்லப்பா, எஸ். அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. நான் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அண்ணே என் நேம் சொல்லுங்கண்ணே. சந்தோஷ். சந்தோஷ் ப்ரோ, நல்லா இருங்க, சேஃபா இருங்க. ஹாய். தீபா அக்கா இப்போ நீங்க சிங்கிள்னு சொல்றீங்க, ஓகே. ஸ்கூல் படிக்கும்போது லவ் பண்ணிருக்கீங்களா? இல்லைப்பா, எங்கேயுமே அந்த ஒரு சான்ஸ் கிடைக்கல. எதுக்கு, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். யார் ரொம்ப சொதப்பல்ஸ்?
சொதப்பல்ஸ்னா அப்படிதான் போட்டிருக்கு. யார் ரொம்ப சொதப்பல்ஸ்? சொதப்பல் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கும். தேங்க்யூ அருண், தேங்க்யூ. யார் பண்ணி இல்ல. தீபா உங்களுக்கு என்ன பிடிக்கும்? ஏன் மொட்டையா என்ன கேட்டீங்க? பிடிக்கும்னா நான் என்னத்த சொல்றேங்க? நான் வந்து என்ன பிடிக்கும், எதுல ஏதாச்சும் பிடிக்கும்னு ஒரு கேட்டகரி இந்த நேரத்துல இன்னொரு ஆளையும் உள்ள கூப்பிட ஆசைப்படுறேன். மிஸ்டர் வெற்றி வசந்த். வசந்த். நான் கமெண்ட்ஸ் படிச்சு பரவாயில்ல, இங்க வந்து படிப்பா. ஆமா, அங்க உட்காந்து படிங்க வாங்க. வாங்க, கம் கம் ஏய் நானே வாங்க அண்ணா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எவ்வளவு வரேன். தெரிவிங்க வாங்க. அப்படியே இங்க உட்காந்து அப்படியே படி. நீ மாட்டு இந்த சைடு உட்காந்து அங்க எதுக்கு வெளில உட்காந்து படிச்சுட்டு. ஓகே. ஃபைனலி வெற்றி வசந்த் வந்துட்டாங்க. ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, ஒரு ஹாய் சொல்லிடுங்க. வசந்த் அண்ணா. ஹாய். Guru, your acting is too good. God bless you. Waiting for you in big screen. Are you from Adambakam? ஆதம்பாக்கத்தில் இருந்தேன், காலேஜ் படிக்கும்போது இருந்தேன், பட் இப்போ இல்லை. கண்டுபிடிச்சிட்டாங்க. ஹாய் அண்ணா, என் நேம் சொல்லுங்க. சதீஷ்குமார். ஹாய் சதீஷ்குமார். சேஃபாக இருங்க, அம்மா அப்பா ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க. வேற வேலையே இல்லையா உங்களுக்கு? ஏன் அம்மா அப்பா இல்ல இல்ல, மேட்லி ராம்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. வேற வேலையே இல்லையா ஹாய் உங்களுக்கு? பார்த்திபன். ஹாய் ஹாய் ஹாய். மர்லிராம், எங்களுக்கு ஒரு வேலை இல்லை, இதான் வேலை, என்ன பண்ணுறது. தீபா ரசிகர் மன்றத்தை பற்றி சொல்லுங்க. ஆக்சுவலி நான் ரீசெண்டாக தான் பார்த்துருந்தேன், ஒரு ரசிகர் மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். பிகாஸ் எனக்காக ரசிகர் மன்றம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அது எனக்கு ஒரு பெரிய விஷயம். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் எல்லாருக்கும் நிறைய ஃபேன்ஸ் இருக்கீங்க, எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ். தீபா சேமை நேம் பார்த்திபன். சொல்லிட்டேன். ஹாய் பார்த்திபன். ஹாய் ஹாய் ஸ்ரீராம். ஹாய் ஸ்ரீராம். எல்லாருக்கும் ஹாய் 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 ஹாய். குரு, உங்க கேள்வி கேட்கலாமா? நீண்ட நாள் ஃபேன் தர்ஷன பிரியா ஹாய் குரு ஹாய் ஹாய் தர்ஷன். அப்படி சொல்லியிருக்காங்க. இது யாருக்கும் தெரியலையே. ஹாய் உதயா. 90s தம்மா கேட்குது. சப்போர்ட். தேங்க் யூ. ரேஷ்மா ப்ளீஸ் சே மை நேம். சதீஷ்குமார் விகே. ஹாய் சதீஷ்குமார் விகே. அப்கமிங் வெப் சீரிஸ் என்ன அண்ணா? நெஞ்சாத்தே, அதுக்கப்புறம் ஸ்கூல் சீரியஸ்னு ஒரு சீரியஸ் எடுத்திருக்கோம். களஞ்சியன் காவியம்னு ஒரு சீரியஸ் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ பேக் டு பேக் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ எல்லாருமே வந்து எப்படி இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இனி வர்றதுக்கும் வந்து எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஹாய் நவீன். ஹாய் ஹாய். ஹாய் டேவிட். அதே மாதிரி விஸ்வா டைரக்ட் பண்ணி ஒரு வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. அது நம்ம சேனல்ல காம்பேக்ட் இல்லை, சிரி பட் சீரிஸ் அப்படிங்கிற நம்ம ஒரு தான் பண்ணுறது. சேனல்ல காம்பேக்ட் சிரி. காம்பேக்ட் சிரி. காம்பாக்ட் சிறை. சிறை சிறை. சாரி, காம்பேக்ட் சிறைன்ற லாக்டவுன் கல்யாணம்னு போட்டாலே வரும். ரேஷ்மா அண்ட் விஸ்வா, சாரி வசந்த் நடிச்சு விஸ்வா டைரக்ட் பண்ணி ஒரு சீரிஸ் போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் போய் அதை பாருங்க. குரு வேர் இஸ் So யுவர் support ஃப்ரெண்ட் பண்ணுங்க. கேரக்டர் பர்சன்? அந்த ஆள் தான் என்னது தப்பிச்சு ஓடிட்டோம். வந்துட்டு வரட்டும், நான் பார்த்துக்கிறேன். தேங்க் யூ பெருமாள். தேங்க் யூ ஸோ மச். நானும் விஸ்வாவும் நாளைக்கு லைவ் வரும் இன்ஸ்டாகிராமில். ஸோ யாரெல்லாம் அவர் கேட்குறீங்களோ நாளைக்கு நாங்கள் பார்க்கலாம். சும்மா லைவ் தான். குரு ப்ரோ டெல் மீ யுவர் பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆக்டிங், நாட் பர்சனல். பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்க, எனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை. காட்ஸ் கிரேஸ் அந்த மாதிரி எந்த ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை எனக்கு. நான் போன டீம் எல்லா டீமுமே எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. அவங்களுக்கு எதுவுமே என்ன சொல்கிறது, அவங்க கற்றுக்கிற நிலமையில இருந்தால் எல்லாருமே கற்றுக்கிற நிலமையில தான் இருக்கும். அவங்க ஃப்ரம் ஸ்க்ராட்ச் ஆரம்பிக்கும் போது கூட என்கிட்ட ஓப்பனாகவே சொல்லிடுவாங்க, ஸ்க்ராட்ச்லேயே தான் ஆரம்பிக்கணும். எனக்கு அது ரொம்ப அந்த ஜென்யூன் ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு எந்த ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. ஐ எம் ஹாப்பி அபவுட் இட். லக் கூட. தேங்க் யூ ஸோ மச் கார்த்திக். என்னன்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச் சொல்கிறேன். என்ன அவன் தென்றல் வந்து தின்னு நல்லா இருக்குன்னு அதை சொல்லுங்க. சொல்லு, அப்பதான் அதை அடுத்தவங்க சொல்லுங்க. போய் பார்ப்பாங்க. Sorry. தென்றல் வந்து தீண்டும் போது நல்லா இருக்குன்னு சொல்லி மிஸ்டர் கார்த்திக் சொல்லியிருக்கீங்க. அதுக்கு வசந்த் அவர்கள் நன்றி நன்றி சொல்லியிருக்காரு. சொல்லியிருக்காரு. ரைட்டே ராமா ஃபர்ஸ்ட் டைம் கத்துக்க. ஃபர்ஸ்ட் டைம் இல்லடா, என்ன பார்க்குறாங்கன்னு சொல்லி தெரியணும்ல. Please. அது என்ன மெசேஜ் சம்திங். தீபாக்கா உங்களை ஸ்கூல் யூனிஃபார்ம்ல பார்க்கணும். ஸ்ரீதிவாக்கே தப்பு கொடுத்தீங்க போல. தீபாக்கா உங்களை ஸ்கூல் யூனிஃபார்ம்ல பார்க்குறேன். இதுக்கு ஸ்ரீதிவாக்கே தப்பு கொடுத்தீங்க போல. ஸ்கூல் யூனிஃபார்ம் இல்லையா?
அந்த அளவு டஃப்லாம் கிடையாது. அருண் ராஜ். ஸ்கூல் சீரியஸ்னு ஒன்று கண்டிப்பாக வந்து நெஞ்சாத்திக்கு அப்புறம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதில் எல்லாருமே வந்து ஸ்கூல் குழந்தைங்களா இருப்போம். குழந்தைங்களா நம்பிதான் ஆகணும். ஸ்கூல் பசங்களா நடிச்சிருக்கோன்னு சொல்லணும். ட்ரை பண்ணியிருக்கோம். ட்ரை ஸ்கூல் குழந்தைங்களா பண்ணியிருக்கோம், இருக்கோம்லாம் நம்புங்க. அது அவங்க தலையெழுத்து. நம்மள ஸ்கூல் பசங்களா பாக்குறது. ஆமா. தேங்க்யூ ஆல்வின் ராஜ். லாக்டவுன் கல்யாணம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ. கேக் உள்ள வந்து யாரு டக்குன்னு போய் செல்ஃபி மட்டும். One second. ஆனா யார்ட்டையும் சொல்லிக்காதீங்க ப்ரோ. போய் டக்குன்னு போட்டோ. என்னைய தனியா விட்டு போயிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஹாய் ஹாய் ஹாய். இல்ல பரவாயில்ல, போட்டோ எடுத்துக்கிட்டேன். பரவாயில்ல. நான் கண்ணி பண்றேன். இல்லப்பா புரிஞ்சுக்கோ, நான் சொல்றது புரிஞ்சுக்கோ. இங்க போயிட்டு இருக்கு. ஹாய் வந்துட்டோம். சரி தீபா சோ கியூட். தேங்க்யூ ப்ரோ ட்ரவுசர். பழைய காலத்துல இல்லப்பா, trouser அவங்க போடுறது வந்து தப்பா? இல்ல கொஞ்சம் சின்ன குழந்தை நினைச்சிட்டு பண்ணிட்டு. ஆமா இவங்க வேணாம், நீ வந்து பப்ளிக்கா உன்னை அசிங்கப்படுத்தியாத, கலாய்ச்சி விட்டுருவேன். ஒயிட் ட்ரெஸ் மேடம், உங்க வீடியோ சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. வந்துட்டோம் எங்கேயும் போகல, வந்துட்டோம். இந்த கேர்ள்ஸை இப்படிதான் யாரோ சொல்லியிருக்காங்க. தனியா விட்டு போயிடுவாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க, அவர் தான் போக சொன்னார். ஜஸ்ட் கமெண்ட்ஸ் இது வரல, வந்தானே படிக்கிறேன். அங்கேதான் வருதான் பாருங்க. தலைவா அந்த தேன் மிட்டாய் வேற level. வேற லெவல். வந்துட்டாங்க. பாய் Bye, பாய். bye. தேங்க்யூ ஸோ மச். ஆல் ஃபோர் ராக்கிங். தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி. ஹாய் லோகேஷ். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, போன லாக்டவுன்ல வந்து வசந்த் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து எனக்கு போன லாக்டவுன் முந்தின வருஷமா போன லாக்டவுன் இன்ஸ்டாகிராமில் வந்து நானும் இன்ஸ்டாகிராமில் தான் பேசிட்டோம். ஃபர்ஸ்ட் அவர் ஆரம்பிச்சது நல்லா நல்ல போஸ்ட்லாம் பார்க்குறப்ப நல்லா நடிச்சிருந்தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ. நல்லா அவர் தான் ஃபஸ்ட்டு பிங் பண்ணார். அப்புறம் அப்படியே ஜாலியாக பேசிட்டே இருந்தோம். அப்புறம் இந்த ஆக்சுவலாக கெட்டிமேலம்ன்றப்போ சங்கர் ப்ரோ வந்து ஒரு கேரக்டர் கேட்டிருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், ஒரு இருக்குடா சொல்லுவாங்க, நான் முடிஞ்சால் சொல்கிறேன் உனக்குன்னு சொன்னேன். சொல்லேன் லாரி அடி கூட வந்துடுறேனே அப்படின்லாம் சொல்லு. எவ்வளோ என்ன சொல்கிறது, ஆக்டிங்காக இல்ல இன்னும் 5 minutes டைம் இருக்கு. ஸோ அந்தளவுக்கு டெடிக்கேட்டடாக இருக்கிற ஒரு பையன் அவன். இந்த வருஷம் ஜாலியாக நம்ம கூட இருக்கிறது நல்லா இருக்கு. தேங்க்யூண்ணே. எல்லாருமே போன வருஷம் தீபாவாக இருக்கட்டும், வசந்தா இருக்கட்டும், போன வருஷம் அந்த லாக்டவுன் இருந்தோம். இப்போ எல்லாரும் இந்த வருஷம் இந்த லாக்டவுன் இருக்கும். நீங்கள் 4 பேர்னு சொன்னாலும் எனக்கு அது ஸ்ட்ரைக் ஆச்சு. வேற ஏதாவது தீபா சே சம்திங். ரேஷ்மா இன்ஸ்டால நீங்க ரிப்ளை பண்ண ஏதாச்சும் மாட்டீங்க. கேளுங்க, ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் கேளுங்க, நாங்க கண்டிப்பா வந்து ஆன்சர் பண்றேன். தீபா சைனீஸ் லாங்குவேஜ் ஒரு 4 வரி. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம், தமிழே பேசுவோம், சைனீஸ்ல வேண்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்கும் உங்களுக்கு தெரியும், அதனால சைனீஸ் கேட்குறாங்க. சைனீஸ்ல நீஹாவ். ஓகே சொல்லலாமா? மணி என்ன? 5:10 ஆக போகுது. சரி, இன்னும் 5 நிமிஷம் இருக்குது. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எனி கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. நீங்களும் ஜாலியாக ஜென்ஸ் ஆமா, வாய்ஸ் பாப்பா, இஸ் சோ ஜாலியா இருக்கலாம். ஃபிட். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன வாய்ஸ்? ஜென்ஸ் வாய்ஸ் இஸ் சோ ஃபிட். ஜென்ஸ் வாய்ஸ். ஜென்ஸ் வாய்ஸ் இஸ் ஸோ ஃபிட் இந்த மோஸ்ட் நம்ம வி ஆர் ஜென்ஸ். நாங்க ரெண்டு பேரும் தான். நீங்க ஜெயின்ஸ்னு உங்களுக்கு தெரியாதா? ஏங்க இல்லை, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. வேற கியூட் பேர் ஃப்ரெண்ட்ஸ். வேற கமெண்ட்ஸ் பாரு. நெக்ஸ்ட் சமூக இடைவெளி எங்கே? இந்த விட்டு தான் உட்காந்துருக்கோம். ஆமா, சமூக இடைவெளியெல்லாம் இருக்குங்க, அதெல்லாம் இல்லாமல் இல்லை. அதனால தான் நாங்கள் ஊருக்காலம் வரத்துக்குள்ள டக்குன்னு இந்த 5 நிமிஷத்தில் நாங்கள் கிளம்பிடுவோம். மறுபடியும் சொல்கிறேன் அகெயின், நெஞ்சாத்தின்னு ஒரு வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆகுது.
நாளைக்கு இல்லை நாளைக்கு ரிலீஸ் ஆகும். ட்ரெய்லர் வந்து நேற்று ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். முந்தானேத்தா ஏதோ ஒரு நாள் 3 days before. முந்தானேத்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ நல்ல கெட்டிமேளம் எப்படி 2K கால் எப்படி கெட்டிமேளத்துலேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சோ அந்த மாதிரி இதுவும் அடுத்து முன்னாடி இந்த 2 சீரீஸ்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாருமே நடிச்சிருக்கோம். நான், தீபா, ரேஷ்மா, விஸ்வா எல்லாருமே நடிச்சிருக்காங்க. நிறையா பேர் நடிச்சிருக்காங்க. பரணி, சௌமியா, அருண், ராஜேஷ், பிரசாந்த் அப்படின்ற நிறையா பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் அதை பார்த்து நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ சப்போர்ட் கொடுத்தீங்களோ அந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுங்க. முடிஞ்சால் அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி கொடுங்க. அகெயின் பேக் டு கோவிட் திங். வீட்டில் எல்லாரையும் சேஃபாக பார்த்துக்குங்க. அம்மா அப்பாவுக்கு எடுத்து சொல்லி பத்திரமா பார்த்துக்குங்க. பெரியவங்களெலாம் ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க. முக்கியமாக குழந்தைங்களையும் இப்போ ரொம்ப அட்டாக் பண்ணுறதுனால குழந்தைங்களும் பி சேஃபாக பார்த்துக்கோங்க. எங்கேயுமே விடாதீங்க, வீட்டுக்குள்ளேயே வச்சுருங்க. ஸோ எவ்ரிபடி பி சேஃப். எப்போவுமே வந்து மாஸ்க் போடுங்க, சானிடைசர்லாம் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். ஸோ பி சேஃப். ஹாய் மாஸ்டர், இருக்கோம் மாஸ்டர், வாங்க மாஸ்டர், கண்டிப்பாக பார்ப்போம். ஓகே, முடிச்சுக்கலாமா? பாய் பாய். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நெஞ்சாத்தே, லாக்டவுன் கல்யாணம் இதெல்லாமே பாருங்கள். பார்த்து எங்களுக்கு உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ ஆல். ஹாய் கார்த்திகேயன் நேம். ஹாய் கார்த்திகேயன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த லைவ் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு, ஸோ மெசேஜ் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஸோ பி சேஃபாக இருங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் லைவில் பார்க்குறோம். பாய் பாய். ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும். எல்லோரும் சேஃபாக இருங்க. சில கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ண முடியலன்னு எல்லாரையும் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா கேமரா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இல்லைனா எல்லாம் கமெண்ட்ஸ் பார்க்க முடியல. அட் த சேம் டைம் நாங்கள் வந்து இன்னும் போஸ்ட் ஓகே, இது இன்னும் முடியலைங்க. அவர் கண்டினியூ பண்ற ஐடியா. யாராவது கேட்டீங்களா, யாராவது பல்ப் வாங்கிட்டீங்களான்னு இந்த மாதிரி தான் பல்பு மூமெண்ட். ஓகே, இல்லை, இது கண்டினியூ நான் பண்றோம். பாயிண்டே சொல்லிடுறேன். நீங்கள் வந்து நாங்கள் ஜாலியாக பண்ணிகிட்டு இருக்கோம்னு நினைக்க வேண்டாம். நாங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே லாக்டவுன்றதுனால கொஞ்சம் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கஷ்டப்பட்டு என்டர்டெயின் பண்ணுறது உங்களுக்காக தான். அதனால் நீங்கள் கண்டிப்பாக பார்த்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவனுங்க கோவிட் டயத்தில் வந்துட்டு ஜாலியாக லைவ்லாம் கிடையாது. எதுவும் நினைக்காதீங்க. உசுரை கையில் பிடிச்சிட்டு தான் வேலை பார்த்துட்டு என்ன பண்ணுறது, பூவா வேணுமே. இது அப்படியே நின்றுச்சுப்பா. உங்கள் ஃபோன் தான் அப்படின்ப்பா. இந்த ஃபோன் தான் ஹாய் சாந்தா. ஹாய் ஹாய். இவ்வளோ இதுதான் பார்த்தியா? ஆமாம், நெட்வொர்க் இல்லை. இது வந்துச்சு. யா, நெட் ஓவர். ராஜா ப்ரோ, பாலா, ராஜா, விஸ்வா மேலே உட்காந்து இந்த வீடியோ எல்லாம் பார்க்கல. பார்த்துட்டு கால் பண்ணி பார்த்துட்டாங்க, பார்த்துட்டு தான் கால் பண்ணியிருக்காங்க. பார்க்குறானுங்க. அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் தேவைப்படும். அங்கே வந்து வேறு எது கொஷின்ஸ் இருந்தால் கேளுங்க. நாங்கள் லைவ் இப்போதைக்கு முடிக்கல, இன்னும் கொஞ்சம் சரி, நேரம் Insta உங்ககிட்ட ID பேசலான்னு இருக்கோம். இன்ஸ்டா ஐடி மேடம்ஸ். ரேஷ்மா பிரசாத் ஒரே ஒரு அண்டர்ஸ்கோர் மட்டும் இருக்கும். தீபா பாலு _officialனு இருக்கும். I_Gul Lakshmi. சொல்லாத வெற்றி _வசந்த்_R. என்னம்மா என் ஐடி சொன்ன போய் கதை தட்டிட்டு வரேன். இல்லை, மொபைல் வச்சுட்டு வந்தேன். தீபா பாலு, ப்ளீஸ் ஸ்பீக் எனி மலையாளம் டைலாக். மலையாளம் எனக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான். பரா நிதிஷ் பரா. போதுமா? காலில் விழுந்துச்சுல, அந்த ஒரு இதுதான் தெரியும். நீங்க இதை மலையாள பொண்ணுகிட்ட கேட்டிருந்தீங்கன்னா அவங்க பேசியிருப்பாங்க. அவரு கமிட்டடா யாருன்னு தெரியல, பட் இங்க 2 அவர் இருக்காரு. கோகுலுக்கு எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. ஹாய் கோகுல். ஹாய் ஹாய் ஹாய். ஹாய் கோகுல். ஹாய் கிருஷ்ணமூர்த்தி சொல்லுங்க. ஹாய் கிருஷ்ணமூர்த்தி. யாரு பாருங்க, ரேஷ்மாக்கா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் கொஞ்சம் பாருங்க. நான் டெய்லியுமே உட்காந்து இதுக்காகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் கண்டிப்பா வந்து உங்களோட மாச மெசேஜ் சம்பளம் கொடுத்துருங்க மரியாதை. ஆமா கொடுத்துருக்கேன். அண்ணா மொரட்டு சிங் எபிசோட் எடுங்கன்னா நீங்க 4 பேர் இருக்கிற மாதிரி கதை எழுதுற மட்டும் தான் சொல்லணும். இல்லை, கண்டிப்பாக நல்ல ஐடியா தான் அது. ஆக்சுவலாக ட்ரை பண்ணலாம். ஒன்றும் இல்லை. ஹாய் எவனாவது சூர்யா. எனக்கு ஒரு ஹாய் சொல்றான் பாரு, இவரு பரணி குரு.
அண்ணியா பரணி அண்ணா ஹாய் பாண்டா சொல்ல எப்படி முடியாது, போடா. இருக்கீங்க? அண்ணியா வணக்கம் அண்ணியா. ஹாய் பரணி அண்ணா. மிஸ்ஸிங் யூ பேட்லி. ஆல் டுகெதர். இது ஆக்சுவலி இந்த மெசேஜ் ரொம்ப நேரமா வருதுன்னு நினைக்கிறேன். ஆல் டுகெதர் சே ஹாப்பி பர்த்டே தேவி. ஹாப்பி பர்த்டே Happy தேவி. birthday, இனிய தேவி. பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் தேவி. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீ பிறந்தநாள் வாழ்த்துக்கள். May God bless you. அங்கேயே ரேஷ்மா பார்த்து. இங்க பாரு. ரேஷ்மா நீங்க பிரேம மூவில மலர் டீச்சர் மாதிரி பிக் ஸ்கிரீன்ல ரோல் கிடைச்சா பண்ணுவீங்களா? நான் கண்டிப்பா பண்ண மாட்டேன், நான் என்னைக்குமே சொல்ல மாட்டேன். நான் கூட அதுக்கு தானங்க உழைக்கிறது. இப்போ பண்ண மாட்டேன்னு யாருங்க சொல்லுவாங்க? மாஸ்டர் வேற ஏதாச்சும் கொஸ்டின் கேளுங்க மாஸ்டர். மாஸ்டர் என்ன கேட்டிருக்காரு? ஹாய் பர்னி குருவா. இவ்வளவு நேரம் if you சொல்லுங்க. act in big screen Fun you choose பண்றாரு. character heroine or sister character. எதுக்கு நல்ல கேரக்டரா இருந்துச்சுன்னா நான் சிஸ்டர் கேரக்டரா இருந்தாலும் சரி ஹீரோயின் கேரக்டரா இருந்தாலும் சரி அது நல்ல கேரக்டரா இருந்துச்சுன்னா கண்டிப்பா பண்ணுவேன். ஸ்டைலிஷ் ட்ரெஸ் கேர்ள் நீங்க கமிட்டடா? யார நீ கேக்குறாங்க? தான் ஸ்டைலிஷ் ட்ரெஸ். இல்லம்மா கமிட்டட்ல. மிஸ்ஸஸ் யூ ஆல் பரணி குரு. நடிக்காதனே. ரேஷ்மா மேடம் உங்க வாய்ஸ் வேற லெவல் சிஸ்டர். தேங்க் யூ so much. 3 மெம்பர்ஸ் ஒரு கோவம் ஃபேஸ் காமிங்கப்பா. 4 மெம்பர்ஸும் காமிப்பாங்க. இல்ல 3 மெம்பர்ஸ் காட்டுங்க. ஆட்றா. ஐயோ ஏய், simple. இப்பா வேற லெவல்ல கோவப்படுறாங்கப்பா 2 பேரும். ஏங்க மத்தியானம் சோறு போடாம கூட்டு வந்தது கரெக்டா வேலை பார்க்குது. அண்ணா எனக்கு யூ ஆர் மை ஃபேவரட் ஹீரோ. நன்றிப்பா, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ப்ரோ, நீங்க ரொம்ப சூப்பரா ஆக்ட் பண்றீங்க. வெரி நைஸ். ஆல் தி பெஸ்ட் ஆஃப் யூ லக். தேங்க்யூ தினேஷ் தேங்க்யூ. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. குரு அண்ணாவே வசந்த் அண்ணாவே தேங்க்யூ ஸோ மச் அண்ணே. இன்ஸ்டாகிராமில் எப்போ மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ணுறீங்க. ப்ளீஸ் 4 பேரும் என்னோட நேம் சொல்லுங்க. மை நேம் ஜெபஸ்டின். ஹாய் Hi, ஜெபஸ்டின் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஜெபஸ்டன். ஹாய் ஆல் மிஸ்ஸிங் கெட்டி மேலம் எபிசோட்ஸ். அட பாய் மனுஷா, எந்திரிக்கும்போது ஒரு வார்த்தை சொல்கிறது கிடையாதா? ரேஷ்மா யுவர் லாங்குவேஜ் ஸ்லாங் இஸ் வெரி நைஸ். ஆக்சுவலி என் ஸ்லாங்ல வந்து மலையாளம் மிக்ஸ் ஆகி வரனால மேபி உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ தட் தேங்க்யூ எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தீபா பாலு. தேங்க்யூ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ தினேஷ். ரேஷ்மா மலையாளம் ஸ்பீச் ப்ளீஸ். ஸ்பீச்சா? இருக்காது நீ ஒன்று. நீங்கள் ஏதாவது கேளுங்க, நான் மலையாளத்தில் ரிப்ளை பண்ணுறேன். ஹாலிவுட் மூவி போகிறீங்களா? வந்தால் கண்டிப்பாக போவோம். அப்படி வேறு இருந்துச்சுங்க ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். எல்லோ டிஷர்ட். என்னோட பேர் வெற்றி வசந்த். நானும் ஒரு 2-3 வீடியோ பண்ணியிருக்கேன். 4 வீடியோஸ் பண்ணியிருக்கேன். 4 பண்ணியிருக்கேன். ரேஷ்மா ரைட் வந்துச்சுங்க. என்னாச்சு? வந்துச்சுங்க. தேங்க்யூ. தேன் மிட்டாய் எபிசோட் எனி ஜாலி பர்ஃபார்மன்ஸ். அது ஜாலியாக தான் இருக்கும். அந்த எபிசோடே ஜாலியாக தான் ஒரு ஃபன்னாக தான் இருக்கும். வெற்றி வசந்த் கேட்டவங்களுக்கு வெற்றி வசந்த் வந்து 2 கண்டென்ட் டைரக்ட் பண்ணியிருக்கோம். 2 கண்டென்ட் நாக் அவுட்டில் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்கு. அதையும் போய் பாருங்கள். வேறு எதுவும் கொஷின்ஸ் இருந்தால் கேளுங்க. டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் கேட்கணுன்னா கேளுங்க. ஓகே. வேற உங்க பர்த்டே என்ன பரணி அண்ணா ராஜா பார்த்துட்டு தான் இருக்காங்க. யாரோட பர்த்டே? என்னோடதா? என்னோட பர்த்டே டேட் கம்மிங் ஜூலை 1. தீபாக்கா உங்களுக்கு பிக் பாஸ்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா போவீங்களா? இல்ல பிக் பாஸ்ல இப்போதைக்கு அது இருந்த பிளான் இல்லை, பார்ப்போம். அதை நான் அப்போ பார்த்துக்கலாம் அப்போ எப்படி இருக்குன்னு. என்ன படிக்கிறது? இல்ல இல்ல. நான் படிக்கிறேன். இல்ல அது நானே படிச்சிருக்கேன். தேங்க்யூ சொல்லிட்டு படிச்சிருக்கேன். படிங்க. அக்கா பரணி அண்ணா பத்தி சொல்லுங்க. அண்ட் சபரி பத்தி சொல்லுங்க. ராஜகுமார். பரணி அண்ணா வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒரு கேரக்டர். ஆக்சுவலி எங்கள் எல்லாத்தையும் விட ரொம்ப பெரிய ஆளு. பட் ஆனால் அந்த மாதிரி அவரை பார்த்தா அப்படி தெரியாது. அவ்வளோ சின்ன பையனாக இருந்தாலும் சரி, ரொம்ப வயசான ஆளாக இருந்தாலும் சரி, அவர் வந்துட்டு என்னமோ அவர் கூட பிறந்தவங்க மாதிரியே வந்து ட்ரீட் பண்ணுவார். புதுசாக யாராவது வந்தால் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் கொடுப்பாரு அவங்களுக்கு. ஸோ ரொம்ப 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 ஒரு நைஸ் பர்சன். சபரி வந்து என்னோட ஃப்ரெண்டு தான்.
ஸோ அவரை பற்றி என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு நைஸ் பர்சன், கார்த்திக். ரொம்ப ஒரு பாவமான ஆளுன்னு நினைக்கிறேன். ஸோ சபரி. ஆமாம். மலர் கார்த்திக் தேங்க்யூ தேங்க்யூ மலர் கார்த்திக் தேங்க்யூ. நான் காமெடி பண்றேனா? போங்க ப்ரோ. சீனிவாச பெருமாள் சீரியஸா ஏதாவது சொல்லிட்டாரு அவரு. ரேஷ்மா ப்ளீஸ் கால் மதன். அரல்ஸ் மலையாளம்ல இருந்து ஒரு டயலாக், கெட்டி மேலம் ரொமான்டிக் டயலாக் மலையாளம்ல கேட்குறாங்க. ஏதாவது சொல்லி கேட்டிருந்தா பரவாயில்ல. என்ன டைலாக் இதுக்குள்ள அஞ்சரை பெட்டிக்குள்ள ஒரு 10 வருஷம் எடுத்தியதோ டைலாக் அதை மலையாளத்தில் சொல்லி அதான் ஃபர்ஸ்ட் டைலாக் கெட்டி மேலத்தில் இல்லை செகண்ட் எபிசோட ஃபர்ஸ்ட் அது சொல்லி அது ஈஸியாக இருக்கும். அஞ்சரை பெட்டிக்கு மலையாளத்தில் என்ன சொல்லுவேன் தெரியாதுல மாட்டு. ஆக்சுவலி அந்த தேங்க்யூ அலெக்ஸ், தேங்க்யூ. ஆக்டர் துல்கர் சல்மான் பத்தி மலையாளம் லாங்குவேஜ்ல சொல்லுங்க ரேஷ்மா. சொல்றேன், ஆனா இங்க எல்லாரும் மண்டை குடைஞ்சிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. நான் என்ன மலையாளம் சொல்றேன்? அறிவு. இல்ல குறைச்சு அறியும். அதுக்கப்புறம் எங்க தலையை சொல்லியும். ஓகே, முத்து படமே பார்த்துருக்கோம் நாங்கள் மலையாளத்தில். ஹலோ. அது தெலுங்கு. ஏமிரா தெலுங்கா? ഓക്കെ, ദുൽഖർ സൽമാൻ ഒരു ചാമിങ് ഹീറോ ആണ്. അപ്പോൾ എന്താ പറയാ, മലയാളി ഇൻഡസ്ട്രിയിലെ എല്ലാ പെൺകുട്ടികളും പ്രാന്തായി നടക്കണ ഒരു ആളാരാണ് വെച്ചാൽ അത് ദുൽഖർ സൽമാൻ. സോ ஓமம். நெக்ஸ்ட் ஹாய் கோகுல். விக்னேஷ், நன்றி நன்றி விக்னேஷ். இன்னொருத்தர் யாராவது ஹாய் சாந்தா கோபி. தேங்க்யூ. நான் வசந்த் ஒரு கேள்வி நானே கேட்குறேன். அதாவது வசந்த்ன்ற வந்து நம்ம ஆன் ஸ்க்ரீனில் வந்து இந்த ஒரு வருஷமாக தான் இருக்கான். பட் பிஹைண்ட் த ஸ்க்ரீன், அதாவது கேமராவுக்கு பின்னாடி ஒரு 6 இயர்ஸாக 6 இயர்ஸாக வந்து பிஹைண்ட் த கேமரா இஸ் ட்ரைங் இன்ட்ரெஸ்டிங் ஆஃப் ஃபீல்ட். ஸோ ஆன் ஸ்க்ரீனுக்கு பின்னாடியும் ஆன் ஸ்க்ரீனுக்கு முன்னாடியும் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ். ஆன் ஸ்கிரீனுக்கு பின்னாடி தான் நான் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன்ல தான் அதிகமா ஆஃப் ஸ்க்ரீன் ஆன் ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸ். ஆஃப் ஸ்கிரீன் இல்ல, யாரோட எக்ஸ்பீரியன்ஸ்? என்னோடதுன்னா உன்னோட அதான் இல்ல ஒர்க் பண்ணதா அந்த மாதிரி கேட்டேன். ஆஃப் ஸ்கிரீன் ஆன் ஸ்கிரீன் பிரிக்க முடியாது, பட் ப்ரொடக்ஷன் வைஸா பிரிச்சு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ப்ரொடக்ஷன் வைஸ்னா நான் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ல நிறைய ஒரு 5 இயர்ஸா வந்து அண்ணன் கூட வந்து டிராவல் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால ஒரு ஸ்கிரிப்ட் நரேட் பண்றது வந்து அவர்கிட்ட தான் எனக்கு அதிகமா ஊட்டினது. கேட்ட வரைக்கும் எல்லாருமே ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்கிரிப்ட் நரேஷன், ஸ்கிரிப்ட் எழுதுறது எல்லாமே அவர்கிட்ட தான் கத்துக்கிட்டது. அதே மாதிரி நடிக்கிறது இப்போ ஓரளவுக்கு பண்றேன்னா அதுவும் அவர் சொல்லி கொடுத்தது தான். ஏன்னா அவர் கதை நரேட் பண்ணும்போது சும்மா நரேட் மட்டும் பண்ண மாட்டார். அவர் பேர் வந்து ஹரிகிருஷ்ண தேவ், கார்த்திக் சுப்ராஜ் சாரோட அசிஸ்டன்ட் டைரக்டர். அவர்கிட்ட இருந்து நான் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அவரும் மூவிஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் மூவிஸ் பண்ணும்போது நாங்கள் எல்லாருமே போயிடுவோம் அங்கேயும். நைஸ் நைஸ். இப்போ உனக்கு இதில் ஆஃப் ஸ்க்ரீன் பிடிச்சிருக்கா ஆன் ஸ்க்ரீன் பிடிச்சிருக்கா? எனக்கு ரெண்டுமே பிடிக்கும். என்னைக்கா நீங்க எழுத கூப்பிட்டு வரலன்னு சொல்லியிருக்கேனா? இல்லை அதான். அப்போ அதான் அந்த பதில் தான் அவன் எதிர்பார்த்தேன். சினிமா பிடிக்கும்னு சொல்லணும்னு எதிர்பார்த்தேன். அவ்வளோ. சந்தோஷ் முகமது, நன்றி நன்றி உங்களுடைய வாழ்த்துக்கு. 1000 மெசேஜ் பண்ணிட்டேன். தீபாக்கு ஒரு ஹாய் பண்ணலாம். சுனில் ஆண்டனி சரி, ரிப்ளை பண்றது சொன்னேன் கண்டிப்பா. ஹாய் ஹாய் ஹாய். இனி குரு இன் லேடி கெட்டப். ஃபர்ஸ்ட் உங்க இல்ல பண்ணிருப்பீங்க. லேடி கெட்டப்னு இல்லை, பட் லேடி கெஸ்டர்ல ஒரு படம் பண்ணியிருக்கேன், ஷார்ட் ஃபிலிம் உமன் அப்படின்னு. அதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம். லேடி கெட்டப்பில் நான் பண்ணல, அதுக்கு இன்னும் வாய்ப்புகள் எதுவும் அமையல. அதனால நல்லா தான் இருக்கும், ஜாலியாக இருக்கும். பார்ப்போம். இல்லை சாப்பிட்டீங்களா? அதான் என்னது சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். சாப்பிட்டாச்சு. நீங்க சாப்பிட்டீங்களா? இல்லை, இவர் கேம் எதுவும் விளையாட மாட்டாரு. நான் விளையாடுவேன், ஆனால் ஃபயர் பிளே விளையாண்டது கிடையாது. சரி, ஃப்ரீ ஃபயர் விளையாண்டது கிடையாது, பட் பப்ஜி விளையாண்டுருக்கேன். ஆமாம், எனக்கு கேம் பிடிக்கும் உண்மையிலே. பிளே ஸ்டேஷன்லாம் பிடிக்கும், வீட்டில் வாங்கி தரல. அதனால் அப்படியே. தேங்க்யூ சிவராமன். டைரக்டர் பாலா அண்ணா பத்தி சொல்லுங்க. சொல்லுங்க டைரக்டர் பாலா அண்ணா பத்தி சொல்லுங்க. யார் சொல்லணும்? நீங்க சொல்லுங்க. ஒர்க் பண்ணவங்க 3 பேர் இல்ல பாலா அண்ணா, அவரு பாலா வந்து அவனுக்கு வயசு ரொம்ப கம்மி தான், சின்ன பையன் தான். பட் அவர் வந்து அவர் ரைட்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். டயலாக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கும். அவரோட வயசுக்கு மீறி ஒரு ரைட்டிங், எனக்கு ஒரு கிரேசினஸ் இருக்கும் அவர் ரைட்டிங். ஸோ எனக்கு அதை தாண்டி வந்து வேலைன்னு வந்துட்டா அந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்பாட்டில் வந்து கொஞ்சம் சொல்கிறதையும் கேட்டுப்பார். அட் த சேம் டைம் வந்து அவருக்கு இன்னும் வேணும்னா அதை தாண்டி அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டார்.
நீ எவ்வளோ பெரிய ஆளானாலும் இருந்துட்டு போ, நான் டேரக்டர் இடத்துல நான் என்ன சொல்றேனோ அதை பண்ணா போதும். பிடிக்கலன்னா நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, நல்லா இருக்குன்னா என்னன்னா ஒரு ஆக்டரை வந்து நடிக்கிறப்போ அவர்கிட்ட நடிக்கிறத மட்டும் எடுத்துக்காம எனக்கு இந்த மாதிரி கொடுங்கன்னு கேட்டு வாங்கக்கூடிய ஒரு பையன், நல்ல பையன், நல்ல டேரக்டர். இப்போ 4 பேருக்கும் வேற டிஃப்ரெண்ட் மூவில சான்ஸ் கிடைச்சிச்சு. அப்புறம் நீங்க நாக் அவுட் சேனலுக்கு இப்போ கொடுக்குற மாதிரி இம்பார்ட்டன்ஸ் அப்பவும் கொடுப்பீங்களா, இல்ல மூவில மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்களா? இல்ல இல்ல கண்டிப்பா கண்டிப்பா. வந்துட்டு- ஏன்னா பிகாஸ் இங்கே தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இங்கேருந்து தான் நாங்கள் பிள்ளையார் சொல்லி வளர்ந்தோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த இடத்த விட்டு எப்போவுமே போக முடியாது. ஸோ கண்டிப்பாக எங்கே எழுதுற போனாலும் நான் கோட்டஸ் நான் குரு ப்ரோ வேற லெவல் ப்ரோ, உங்க கப்பல் காம்பினேஷன்ஸ் எல்லாமே. ரொம்ப நன்றி ப்ரோ, ரொம்ப நன்றி. ஆமா ப்ரோ, இன்னும் அந்த காது கேட்கல ப்ரோ. மைக் வாங்க காசு இல்ல ப்ரோ. சௌந்தரண்ணா நல்லா இருக்காரு. இது லைவா இல்ல வசந்தன் குரு இன்டர்வியூவா? நம்மளா கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். ஆக்சுவலி நீங்க யாரும் கேள்வி கேட்கறது இல்ல, அதனால அவங்க கேக்குறாங்க, அவ்வளவுதான். தீபா, ம். நீங்க இப்போ கொரோனால இருந்து காப்பாத்த கொஞ்ச நாளைக்கு ஒரு டாக்டரா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல? கண்டிப்பாக அதுக்கு ஃபஸ்ட்டு முன்னாடி நான் படிச்சுட்டு டாக்டர் முழுமையாக அடைஞ்சதுக்கப்புறம் நான் எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக. அடுத்து நெஞ்சத்திய ஃபுல் சீரிஸ் எப்போ ரிலீஸ்? ஈகர்லி வெயிட்டிங். ட்ரெய்லர் ஒரு 3 days பேக் தான் விட்டிருக்கோம். ஸோ சீரியஸ் வந்து நான் ஒரு 2-3 days இல்லை நெக்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக ரிலீஸ் ஆயிடும். ஸோ எல்லாமே வந்து கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மதன், யுவர் ஆக்டிங் அண்ட் யுவர் பேர் ஆக்டிங் இஸ் சோ ரியலிஸ்டிக் அண்ட் சூப்பர். தேங்க்யூ. தேங்க்யூ. டிஓபி சவுந்தரண்ணா எப்படி? இந்த ராஜ்குமார்ன்றது யாரு? மேபி அவனோட சௌந்தரண்ணா ஃப்ரெண்டா இருக்கலாம். நல்லவர். இல்ல, அவர் எல்லார பத்தியும் கரெக்டா கேக்குறாரு. அதான் கேக்குறேன். டிஓபி சவுந்தர் பத்தி ஒர்க்ல டென்ஷன் ஆவாரா? இல்ல, டென்ஷன்லாம் ஒர்க்கில் டென்ஷன் ஆனாலும் தப்பே கிடையாதுங்க, அது ஒரு விஷயம். பட் அட் த சேம் டைம் வந்து டிஓபி சவுந்தரராஜன் பற்றி சொல்லணும்னா செல்லம்மாவுக்கு வந்து அந்த உரிமை, அந்த அந்த ஒரு என்ன சொல்கிறது, சினிமாட்டோகிராஃபர். ம் சரி விட்டுருங்க. அவர் செல்லம்மாவுக்கு தான் அவர் ஃபஸ்ட்டு சினிமாட்டோகிராஃபர், அதாவது அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபர்ல இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் அவரே பண்ணது. அது என்ன சொல்லுவாங்க, நான் எடுத்துக்கிட்டேன் அந்த கிரெடிட், அந்த இது நான் சரி விடு. அதனால அவர் அதுலேயே வந்து எனக்கு ஃபுல் ஆஃப் ஃபுல்லி டஃப் இன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிருந்தேன். கிரெடிட்ஸ். அதுலேயே வந்து அவர் ஹி ஹஸ் ப்ரூவ்ட் இட். அந்த செல்லம்மாக்கா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறதுல, அதாவது கண்டிப்பாக எல்லாருமே நல்லா பண்ணுற ஆளு தான், பட் இருக்கிறதுல அழகாக எடுத்து காமிச்சிட்டார் அவர். அதனால அவர் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு திறமை. எல்லாருமே இங்கே என்னென்னா எங்களோட டீமில் வந்து எனக்கு தெரிஞ்சு டெக்னிக்கலாக எல்லாருமே நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன்ஸ். டெக்னிக்கலி வேலை பார்க்குறீங்க எல்லாருமே பயங்கர ஸ்ட்ராங்கான ஆளுங்க. ஸோ அதனால் யாருக்கு ஒன்றுத்துக்கு ஒன்றும் செலச்சதே கிடையாது. ஒயிட் சுடி அக்கா, உங்க அனதர் செல்ல நேம் என்ன? என்ன சீரியஸ்லி வீட்லேயும் வந்து என்ன எல்லாருமே வீட்டில் கூப்பிட்றது பாப்பான்னு தான். அதுக்கப்புறம் தான் இவங்க கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஸோ பிரபு வாண்டையார். ஏன்னா என் கையில் மட்டும்தான் மொபைல் இருக்கு, அதனால நான் தான் கமெண்ட் ஆக்சுவலி டிஸ்டன்ஸில் இருக்குது மொபைலு, ஸோ தட் எங்களால் கமெண்ட் படிக்க முடியாது. ஸ்டார்டிங்லேருந்தே வசந்த் தான் வந்து எங்களுக்கு கமெண்ட்ஸ் ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்காரு. இல்லை, அவர் கேட்குறாரு, அவர் மட்டும் தான்ப்பா பண்ணுறாரு அப்படின்னு. டான் இசக்கி ஹாய் சொல்லிருங்கண்ணே. ஹாய் Hi. ஹாய் ஹாய் வணக்கம். குருவனாவே, உங்க இன்ஸ்டாகிராம் டிபி இன்னைக்கு சூப்பர். தேங்க்யூ. இன்னைக்கு தான் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. பச்சை சுடி சேச்சி ஒரு ஹாய் கிட்டுமோ? மிலன்ராஜ். அண்ணாதாம்மா பச்சை சுடி சேச்சி. ஹாய் 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 சொல்லிட்டாங்க வில்லன்ராஜ். இல்லை லைக் மலையாளத்தில் சொன்னீங்களா? தீபாக்கா, So, ஃபயர் கொஞ்சம் ஃப்ரீ ஃபயர் விளையாடுவீங்களா? இல்லை நான் பப்ஜி இந்த கேம்ஸ் நான் விளையாட மாட்டேன். குரு வாயால ரேஷ்மாவை ஃபீல் பண்ணி அணுன்னு கூப்பிட்டு சொல்லுங்க வசந்த். தேங்க்யூ சொல்லிட்டேன். அனு ஃபீல் பண்ணி ஃபீல் தான் பண்ண, என்ன ஃபீல்னு சொல்லல. சந்தோஷமான ஒரு ஃபீல்ல, ஒரு அது லவ் சந்தோஷம் ஃபீல்ல, தான். அவர் ஒரு ஹாப்பி லவ் ஃபீல்ல சொல்லுங்கப்பா. அவர் ஹாப்பின்னு சொன்னாரா? இல்ல ஃபீல் பண்ணி சொன்னார், ஏதோ ஒரு ஃபீல். எப்போ மூவிக்கு வர போறீங்க? வாய்ப்பு கொடுத்தா யாருங்க வர மாட்டேன்னு சொல்ல போறது? கேள்வி அவனே, பதிலும் அவனே. கொஸ்டின் அவங்களுக்கு கேட்பல. இல்லப்பா, கீழே நீ கேள்வி கேட்டிருந்தாங்கண்ணே. அதான் ப்ளீஸ் ஒரு ஷார்ட் ஃபிலிம் அவேர்னஸ் டு கோவிட் சுச்சுவேஷன். கண்டிப்பா.
கேளுங்க மிஸ்டர் கோன் பாண்டி ராஜேஷ் அவர்களே, கேளுங்க. கேள்வியை நாங்க கேட்கலாமான்னு என்ன கேள்வி கேளுங்க. இப்ப அவங்க கேட்க கேளுடா. முடிஞ்சா கேளுங்கவே. அண்ணா சும்மா இருங்க. நல்லா உள்ள மக்கள் நல்லா உள்ள. நீ அப்படியே நல்லா உள்ள ரைட் வா. வசந்த் நீ அப்படியே ரைட் வா. அவ்வளோதான். எல்லோ டிஷர்ட் என்னோட பேரையும் சொல்லுங்க ப்ரோ. தீபா கிட்ட கார்த்திகேயன். ஹாய் கார்த்திகேயன். ஹாய் எல்லாருக்கும் ஹாய். ரேஷ்மா வாய்ஸ் செம. தேங்க்யூ See தேங்க்யூ you ஸோ soon in மச். big screen. மிஸ்டர் செந்தில் கருப்பாய் அனைவருக்கும் சொல்லியிருக்கிறார். தேங்க்யூ தேங்க்யூ செந்தில் தேங்க்யூ. கருப்பாய் அவர்களே. ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஹாய் விஸ்வா. ஃப்ரம் மலேசியா நாகோ டீம் ஃபேன்ஸ். ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ. நன்றி. பெருசா தெரியல. உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி. உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் பத்தி சொல்லுங்க. அப்படியே ஒரு ட்ரீ வளருங்க. ஆக்சுவலி எனக்கு அந்த நம்ம விவேக் சார் இறந்த அந்த டைமில் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி சென்னை அவங்க வந்துட்டு ஒரு ட்ரீ பிளான் பண்ணி சும்மா ஒரு ஈவெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண சொன்னாங்க. ஸோ நான் வந்து அந்த ட்ரீயை வந்து வீட்டுக்கு பின்னாடி பிளான் பண்ணி இந்த மாதிரி சாய்ராமா எஸ்ஆர்எம் சாய்ராம் இல்ல. ஆமா அந்த ஜூனியர் தான் அந்த பொண்ணு. டெலனா ஸ்டேட்டஸ் போட்டதுன்னு. ஆமா சாய்ராம் என் காலேஜ். எனக்கும் பிங் பண்ணிருந்தாங்க. மிஸ்டர் ஷார்ப் ஆக்சுவலி அவங்க அதையும் சொன்னாங்க. இருங்க நான் இன்னும் சொல்லி முடியல. ஒரே ஒரு இது நிமிஷம். அவங்க அந்த மிஸ்டர் ஷார்ப் சூர்யா அவ்வளோலாம் திட்டக்கூடாது. நான் படிச்சிட்டேன். ஓகே சொல்லி முடிச்சிரு. ஓகே அவங்க வந்து அதையும் சொன்னாங்க. ஸோ நிறைய பேர்த்த நான் வந்து ரீச் பண்ணேன், யாரும் இது பண்ணல. பிகாஸ் எல்லாம் வந்து பிஸியாக இருக்கிறனால நான் வந்து அப்போ வெட்டியாக தான் இருந்தேன். ஸோ தட் நான் வந்துட்டு பிளான் பண்ணேன். ஸோ நல்ல விஷயம். இல்லை நான் எனக்கும் பிங் பண்ணியிருந்தாங்க. நானும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சேன். ஆனால் அது ரொம்ப என்ன சொல்கிறது மரம் இல்லை அது. இல்லைங்க உண்மையிலே அது மதுரையில் நான் லாக்டவுனில் மாட்டினதுனால எனக்கு சுற்றி நான் இருக்கிற இடத்துல வந்து மரம் வாங்குறதுக்கோ இல்லை இதுக்கோ ஃபெசிலிட்டி கிடையாது நான் இருக்கிற ஏரியாவில். ஸோ என்னால் அதை பண்ண முடியல. பட் ஸ்டில் எங்களை வீடு சுற்றி தோட்டம் தான் இருக்குது. அதனால் மரம் நிறையா நட்டுருக்கோம். பட் நடுவோம் சீக்கிரம் நடுவோம். உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் தானே கேட்டாங்க எல்லாருக்கும். அது சொல்லிட்டாங்க ஆல்ரெடி. அவங்க ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க. சூர்யா, தனுஷ், கமல் நிறைய பேர் இருக்காங்க. லிஸ்ட் பெருசு. எல்லாருக்குமே லிஸ்ட் பெருசு நமக்கு. நானா ப்ரோ வெற்றி _வசந்த் _R சொல்லிட்டேன் ப்ரோ. 4 வாட்டி கேட்டாருப்பா. எல்லோ டிஷர்ட் மஞ்ச சட்டை ஏன்பா அவசர விட போட்டு நல்லா திட்டுறீங்க. உங்க ஃபேஸ காணோம் ரேஷ்மாக்கா. இதுக்கப்புறம் வரும்னு நினைக்கிறேன். இல்ல இப்ப ரேஷ்மா யுவர் வாய்ஸ் இஸ் சோ குட். ரியல் வாய்ஸா? இதுக்கு இந்த லைவ் போறதுக்கு டப்பிங் அங்க பண்ண முடியும். ரியல் வாய்ஸ் தான். லைவ் பார்த்து 1.5 GB காலிடாடி. சாரி பா ரீசார்ஜ் பண்ண காசு இல்ல பா. மதன் அண்ணா ப்ளீஸ் சொல்லுங்க. உங்களுக்கு தீபாக்காவை பிடிக்குமா இல்ல ரேஷ்மாக்காவை பிடிக்குமா? ப்ளீஸ் சொல்லுங்க. இல்லங்க நான் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ரெண்டு பேருமே ஆக்ட்ரஸா ரொம்ப பிடிக்கும். விஸ்வானை பத்தி ஒரு வேர்ட்ல சொல்லுங்க. விஸ்வானை பத்தி ஒரு வேர்ட்னா சகல. அது அப்படியே சொல்லலாம். அந்த எப்படி 2K காதலில இருப்பாங்களோ அதே மாதிரி தான் வந்து நடிக்கல. நாங்க வந்து வாழ்ந்திருக்கோம் அந்த கேரக்டர். ரெண்டு பேருமே லைக் வெரி க்ளோஸ். அதுல எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான். தம்பி சீக்கிரம் வாழலாம். அது நீ வாழலாம். நீங்க எல்லாரும் இப்ப பார்ட் ஆஃப் ஷூட்டா இல்ல ஃபுல் டைம் ஷூட் ஒர்க் தானா? ஃபுல் டைமே ஷூட்ல தான் வந்து எல்லாரும். சோறு ஷூட் ரெண்டு தடவை வேற எதுவும் இல்ல. எதுவுமே கிடையாது. என்னப்பா அந்த பொண்ணு படிக்க முடியாது. முன்னாடி உட்காந்து எப்படி படிக்கும்? என்ன சொல்லுங்க. எல்லோ டிஷர்ட் மொபைல தீபாட்ட கொடு. அவங்க படிச்சு கண்டினியூ பண்ணுவாங்க. எங்களால இங்க பார்க்க முடியல. சோ அதனால வெளியில இருந்து பாவம் படிச்சிட்டு இருந்தாரு. எனக்கு மனசு கேட்கல. அவரும் உள்ள வந்து ஐக்கியமாயிரணும்னு ஆசைப்பட்டேன். என்ன கமெண்ட் அண்ணாது? வாங்க மூவிக்கு we also support with your team. கண்டிப்பா வரும். அண்ணே நீங்க எப்ப பட வாய்ப்பு வரும்போது நீங்க ரெண்டு பேரும் யாரு கதாநாயகி சொல்லுவீங்க ப்ளீஸ் சொல்லுங்க ப்ரோ. என்னப்பா கதாநாயகி யார சொல்லுவீங்க ப்ரோ? எதுக்கு? எனக்கா
ஓ இவங்க 2 பேர்த்துல சொல்லு. கதாநாயகியா யாரை சொல்லுவீங்க நீங்க ஹீரோவா பண்ணும்போது? இல்லைங்க அப்படியெல்லாம் எனக்கு தெரியல. பட் எனக்கு ஆக்டிங்கில் எனக்கு இப்போ ரீசெண்டாக எனக்கு ஒருத்தவங்க ரொம்ப பிடிக்கும். கீர்த்தி சுரேஷ் அவங்க நடிப்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இதுக்கு மேல கத்தி பேசினா திரும்ப அதே மாதிரி பேசுன்னு சொல்லுவீங்க. ப்ரோ ஒரு ஆக்ஷன் பண்ணுங்க. லவ் ப்ரொபோசல். கவுண்டமணி மாதிரி பட்டுமா? என்னது? கவுண்டமணி மாதிரி அப்படின்ற. தேங்க்யூ மிஸ்டர் கார்த்திக். ஒயிட் ட்ரெஸ், செக்குடு ஷர்ட், கெமிஸ்ட்ரி சூப்பர். தேங்க்யூ நன்றி தேங்க்யூ. நன்றி நன்றி. என் பேர் குருங்க. குரு மூவி ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சா? உங்களை யாரு டைரக்டரா ரொம்ப டார்ச்சர் பண்ணுவீங்க? உண்மையே சொல்லுங்க. எனக்கு புரியல. இன்னும் ஒன் மோர் ஒன்று. குரு மூவி ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாச்சா? ஆ. உங்களை யாரு டைரக்டரா ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க? இல்லை ஆக்டராக தான் நான் டார்ச்சர் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அது டேரக்டராக என்னை யாருமே வரைக்கும் இருக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நான் டார்ச்சர் பண்ணுவேன். அது தெரில. பட் நான் அதை டார்ச்சராக நினைக்க மாட்டேன். அது இல்ல ரேஷ்மாஸ் நீங்க டைரக்டர், அப்ப நான் டார்ச்சர் பண்ணுவேன்ல. ஓ இல்லை ஏய் இத படிச்சு நம்ம சரி, ரெண்டு பேருமே சரி. தேங்க்ஸ் சொல்லிரோம்பா. குருவானா இப்படி ஒரு ரெண்டு முன்னாடி இருக்கும்போது நமக்கு இது சொல்றாங்கன்னா இன்னைக்கு அழகா இருக்கீங்க. பேர் என்ன? சுனில் ஆண்டனி ப்ரோ. சுனில் ஆண்டனி ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். முன்னாடி ஒரு 2 பில்லர்ஸ் வச்சு அழகாத்துட்டு இருக்கும்போது பின்னாடி இப்படி ஒரு டயலாக் வரதெல்லாம் பெரிய விஷயம். வணக்கம் நாக் அவுட் நட்சத்திரங்களுக்கு. வணக்கம். நன்றி நன்றி. டென் மினிட்ஸ் கேட்டிருக்குமா? ஷிட். ஆல் தி பெஸ்ட் மதன். ஐ டோன்ட் நோ யுவர் ரியல் நேம் பட் குரு. யூ ஷோ கம் பிக் ஸ்கிரீன் ரைட் இட் டவுன். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. மிகப்பெரிய வார்த்தைகள். நன்றி, ரொம்ப நன்றி. என் பேர் குரு. அப்பா என் பேரு வசந்த். குரு லக்ஷ்மன். எல்லோ டிஷர்ட்லயே போட்டு திட்டாதீங்கப்பா எல்லாரும். ஹாய் கோகுல். நிறைய கமெண்ட் படிக்க முடியலன்னா மன்னிச்சிருங்க. ஃபோன் 2 ஃபோன் இருக்கு. ஒன்று அங்கே இருக்கு, ஒன்று இங்கே இருக்கு. சாரி. அது அங்க இருக்கு. ஆமாம், டிஸ்டன்ஸ் கண்ணு தெரியலங்க. பாருங்க அவரெல்லாம் உட்கார முடியாம உட்கார்ந்துட்டு இருக்காரு. நானா சேஃபா லேண்ட் ஆயிட்டேன். லைவ்ல கேட்டுருவோம். ஓகே ஷார்ப் சூர்யா. இல்ல ராஜானா இது நீங்க பாக்குறீங்களா? உங்களை பேச சொல்றாங்க. என்னது? ஓ இவ்வளவு கமெண்ட்ஸ் போயிருச்சா? நான் தான் அதுலயே உட்காந்துருக்கேன். அஜானா குரு நம்ம கிறிஸ் இவங்க 2 பேர்ல யாரு? கிரஷ் ஐயோ. குரு அண்ணாவுக்கு உங்க கிறிஸ் இவங்க 2 பேர்ல யாரு? சாச்சா, ப்ரொஃபஷனல் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ரியல் லைஃப். என்ன தெரியல, கண்ணு தெரியா? இல்லை ஒரு கமெண்ட் படித்தேன், ஒரு நேரம் திரும்பி பார்த்தேன். இதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்ப வேணாலும் பாம்பு வரலாம். அதுதான் அதுக்கு பார்த்தேன். நிறைய அதுதான் வாய்ப்புகள் பார்த்தேன். இருக்கு. அதுக்கு தான் நான் திரும்பி பார்த்தேன். பின்னாடி ஸ்னேக்குங்கிறத சொல்றீங்க? படித்தேன், அதனால தான் திரும்பி பார்த்தேன். இதெல்லாம் சொல்லி கூட்டு வரலையாடா நீங்க? கண்டிப்பாக இன்ஸ்டாவில் லைவ் வரேன், சீக்கிரம் வரேன். நெட்வொர்க் இஷ்யூஸ்னால தான் வரல, கண்டிப்பாக வரேன். மறுபடியும் இப்போ புதுசாக லைவ் ஜாயின் பண்ணுங்க எல்லாருக்கும் சொல்கிறேன். நெஞ்சாத்தியன்னு ஒரு வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆகுது. இது ட்ரெய்லர் இப்போ ரீசெண்டாக நாக் அவுட்டில் ரிலீஸ் ஆகிருக்கு. அதோட வெப் சீரிஸ் அண்ட் எபிசோட்ஸ் 5 எபிசோட்ஸ் இருக்குது. அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகும். பாலா அப்படின்ற ஒருத்தர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதில் நாங்கள் எல்லாருமே நடிச்சிருக்கோம். கெட்டி மேளத்துலேருந்து 2K எப்படி டிஃபராக இருந்துச்சோ அந்த மாதிரி 2Kலேருந்து நெஞ்சாத்திய நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லவ் ஸ்டோரியாக இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நம்பி நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு அவுட் கொடுத்துருக்கோம். ஹோப் யூ வில் என்ஜாய் இட். பார்த்து இதுக்கு முன்னாடி எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரியே சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த டயலாக் வந்து நான் மனப்பாடமாக சொல்லியிருக்கேன். இவர் 4வது வாட்டி சொல்லிட்டேன். அதனால் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. உங்களுக்கான கேள்வி. குரு அண்ணா, மேரேஜ் எப்போ? எந்த மாதிரி பொண்ணு வேணும்? லைக் ரேஷ்மாக்கா தீபாக்கா? இல்லை, மேரேஜ் வந்து உண்மையிலே தெரிலங்க. உண்மையிலே அது அம்மா அப்பா தான் பார்க்கணும். அதனால ஓகே, அம்மா அப்பாவுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்தால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. குரு அண்ணா நீங்க தளபதியோட நடிச்சா நல்லா இருக்கும். அது அவருக்கு தெரியுமா? நீங்கள் மாட்டி இஷ்டத்துக்கு பேசுறீங்க. எஸ், முரளின்னு சொல்லிட்டு 4 எனக்கு நல்லா தான் இருக்கும். முரளின்னு ஒரு வாட்டி எல்லாருமே சொல்லிடுவீங்களா? ஹாய் Hi, முரளி. முரளி. ஹாய் முரளி.
5 எபிசோடு தானா? என்னது? ஆமாம், இது ஒரு மினி வெப் சீரிஸ் தான். பட் நல்லா ஒரு த்ரில்லிங்காக போகும். டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி. உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் பத்தி தான் சொல்லுங்க. யாரை கேட்கலாம்? மொட்டையா இருக்குப்பா. எனக்கு அன்பே சிவமில் கமல் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். அப்படி கேட்குறாங்களா? அப்படி சும்மா சொல்லிட வேண்டியதான். நானும் கேள்வி சொல்லுவேன். எதுக்கு பதில்? என்னோட ஃபேவரட் குஷி பிடிக்கும். ஆ. சிவா. மாஸ்டர் படிச்சிட்ட மாஸ்டர். வாத்தி, சாரி வாத்தி, இதனால தான் நான் வந்து அதை வந்து கேன்சல் பண்ணிட்டேன். நோட் டவுன். மஞ்ச சொக்கா, காது ஸ்டட்டு போடுங்க அப்படின்னா காதுல கம்மல் கடுக்கன், போடுவாங்கல்ல, கடுக்கன். சிங்கிள் சைடு. அது போட்டா காது கேட்டுருமா? தலைவா நைட் ஆக போகுது போலையா? மாஸ்டர் புரிஞ்சிருச்சு விக்கி. மாஸ்டர் கமெண்ட், அந்த கமெண்ட் மாஸ்டர். கொஞ்ச நேரம் இப்ப இவர் கமெண்ட் பிடிப்பார். நல்லா இருக்கேன் தமிழ்ச்செல்வன் சார். ஹாய் பிரேம். ஹாய் எல்லாரும் பிரேம் சொல்லுங்க. ஹாய். ஹாய் ஹாய் பிரேம். குரு அண்ணா டான்ஸ் சூப்பர், ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றி. புவனேஷ் ஹாய் புவனேஷ். எல்லாருக்கும் ஹாய் எல்லாருக்கும் பெரிய ஹாய். பேர் ஒவ்வொன்றா சொல்ல முடியல உண்மையிலே. ஹாய் புவனேஷ். இல்ல இப்ப மொபைல் இவர் வச்சிருக்காரு. செக்யூரிட்டி சார். ஹாய் அஜித். பரமா குமாரன் போங்கப்பா, என் கமெண்ட்டை படிக்கவே மாட்டீங்க. சாரிப்பா, வெரி சாரி. ரேஷ்மாக்கா தீபாக்கா, உங்களுக்கு என்ன மாதிரி பாய்ஸை வெட்டிங் பண்ண போறீங்க? என்ன குவாலிட்டி இருக்கணும்? வர நீங்களே வந்து மேட்ரிமோனி நடத்த ஆரம்பிப்பாங்க. பார்க்குறீங்க இன்க்ளூடிங் குரு அண்ணா ஹேபிட். இல்லைங்க சரி ஓகே, நீங்கள் பதில் சொல்லுங்க. No. பதில் சொல்கிறதா இருந்தால் சொல்லலாம். நோ கொஷின்ஸ் வேணாம், இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வேணாம். அம்மா நினைக்கிறீங்க. ஹாய் அம்மா. ஜெய சீதா கோபாலன். ஹாய் அம்மா. ஹாய். ஹாய் தயாரே. ஹலோ. பார்த்து வந்திருக்கீங்க. பத்திரமா சேஃபா இருங்க. கடைசி நிமிஷத்துல லைவ் வந்துட்டீங்க. நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருந்தோம். பதறிட்டார் ஒரு நிமிஷம் அண்ணன். ஏய் அம்மா. டேக் கேர் மாம். ஆமாமா, தயவு செய்து பார்த்து பத்திரமா இருங்க. அம்மா லைவ்லாம் வந்திருக்க. அப்பாக்கு சாதம் போட்டு தூங்கிட்டாரா? ஜாலியாக இருக்கு நீ லைவ்ல இருக்குது. சரிப்பா ராஜகோபால். ஹாய் வினோத். அப்பாவும் பார்த்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஹாய்ப்பா. ஹாய்மா. ஹாய் சேஃபா அப்பா. இருங்க. சேஃபா இருங்க. நாங்கள் சேஃபாக தான் இருக்கோம், பயப்படாத. உடனே கண்டிப்பா சேஃபா இருங்க அப்பா அம்மா. அடுத்து வேறு கமெண்ட். ஏன்னா, ஆ, உங்களை ரொம்ப பிடிக்கும். ஆல்வேஸ் அண்ணா மாதிரி இருக்கீங்க. ஐடி பார்க்கல. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. யார் வாய்ஸ் நாட் ஆடிபிள்? சும்மா சொல்லிட்டு வா. எது ஒன்று கால் பண்ண உடனே கால். தேன் மட்டை காஸ்ட் எவ்வளவா? முடிச்சுக்கலாமான்னு கேட்டாரு. ஓகே, டைம் டு லீவ். தேங்க்யூ ஸோ மச் பொறுமையாக பார்த்ததுக்கு. எல்லோரும் சேஃபாக இருங்க. கோவிட் டயத்தில் வீட்டில் எல்லாரும் ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க. அப்பா அம்மா ரொம்ப சேஃபாக பார்த்துக்குங்க. அவங்களுக்கு கரெக்டான ப்ரிகாஷன் சொல்லி கொடுத்து என்னென்ன எப்படி பரவுதுன்றதெல்லாம் சொல்லி கொடுத்து அழகாக ஜாக்கிரதையாக பார்த்துங்க. காய்கறி வாங்க போகிறது சின்ன விஷயம் போதாக இருந்தாலும் ரொம்ப சேஃப்டியாக வெளில போயிட்டு வர சொல்லுங்கள். எல்லோரும் சேஃபாக இருங்க. வீட்டிலேருந்தே எங்கள் சேனல் மட்டும் பார்க்காம எங்கள் சேனலையும் பார்த்து சப்போர்ட் பண்ணி ஹெல்ப். தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ எல்லா மச். நேரமும் தேங்க்யூ Thank you, எவ்ரிபடி. thank இது you. வரைக்கும் லைவ் Thank you, பார்த்துட்டு take இருந்த care. எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஸோ பி சேஃபாக இருங்க. ஃபர்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமாக சேஃபாக இருங்க. அண்ட் பி ஹெல்த்தி. பை பை கைஸ். கமெண்ட்ஸ் படிக்காமல் விட்டதுக்கு சாரி. சில கமெண்ட்ஸ் படிக்கலன்னு ரொம்ப சாரி. டிஸ்டன்ஸ் சார்ஜ் இருக்கனால படிக்க முடியல. வேறு யாருக்காவது சொல்ல வேண்டியது இருக்கா? ரொம்ப நன்றி. பை பை விக்கி மாஸ்டர். எல்லாருக்கும் பாய். பை Bye, guys. bye, bye. பண்ணி விட்டுருங்க. சேஃபாக இருங்க எல்லாரும். பை 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 பை. சி